नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तमुपास्महे श्रीरामसौमित्रिजटायुवेद षडाननादित्यकुजार्चिताय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय नामसङ्कीर्तनं यस्य सर्वदुःखप्रशमनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। आदौ देवकी देवी गर्भजननं गोपीगृहे वर्धनं मायापूतना जीवितापहरणं गोवर्धनोद्धारणं कंसच्छेदनकौरवादिहननं कुन्तीसुतोपालनम् एतद्भागवतं श्रीकृष्णलीलामृतं प्रह्लादनारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीष शुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानि मान् परमभागवतान् स्मरामि। नमः पार्वतीपतये हर हर महादेवा। गोविन्द सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा। இன்றைய தினம் காஞ்சி மகாபெரிவாளுடைய ஆராதனை தினமாக அமைஞ்சிருக்கு. அன்றைக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சத்சங்கம் நமக்கு லபிச்சிருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். காஞ்சி மகாபெரிவாளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அவருடைய காலத்தில் நிறைய பாகவத சப்தாகங்கள் ஏற்பாடாகி நடந்துட்டு இருந்தது மடத்திலேயே. நம்மளுடைய இந்த உபன்யாச தொடர் இன்றைக்கி 3வது சத்சங்கமாக நடந்துட்டுருக்கு. முதல் சத்சங்கத்தில் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தை பார்த்தோம். அதில் 3 பாகவத சப்தாகங்களுடைய பெருமைகளை விஸ்தாரமாக பார்த்தோம். அதனுடைய பலன்கள் என்ன ஆச்சு, திருஷ்யமான பலன்கள் என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம். 2வது சத்சங்கத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பிரதம ஸ்கந்தத்தில் பார்த்தோம். மகாபாரத யுத்தத்தினுடைய கடைசியில் அஸ்வத்தாமாவானவன் எப்படி உத்தரையனுடைய கர்ப்பத்தில் உள்ள சிசுவை பிரம்மாஸ்திரத்தினால் அழிக்க முற்பட்டான், எப்படி உத்தரையானவள் ஓடி வந்து பகவானுடைய சரண் அடைந்தாள், பகவான் எப்படி காப்பாற்றினார், குந்தி ஸ்துதி பீஷ்ம ஸ்துதி, அதன் பிறகு பரீட்சித் ஜனனம், பரீட்சித் கலியை அடக்கிய விவரம், கடைசியாக ரிஷியினுடைய சாபத்துக்கு உள்ளான பரீட்சித்தினுடைய கதை, கங்கை நதிக்கரையிலே 7 நாள் உபவாசம் இருந்து பகவானை அடையிறதாக சங்கல்பிச்சுண்டு பரீட்சித் உட்காண்ட சரித்திரம், ஏராளமான மகரிஷிகள் வந்து சேர்ந்தாள். அந்த சமயத்தில் சுகாச்சாரியால் வந்தார். 16 வயசு, அசாத்தியமான பிரம்ம தேஜஸ், திகம்பரராக இருந்தார். அவரை கண்டு எல்லா மகர்ஷிகளும் ஏந்து வரவேற்றார்கள். ஏற்கனவே 2 கேள்வி கேட்டிருந்தான் பரீட்சித் அங்கே கூடியிருந்த மகர்ஷிகளிடம். அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. முதல் கேள்வி, மனுஷனாக பிறந்தவன் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது கேள்வி, அதிலே முக்கியமாக மரணாசன்னமாக இருக்கிறவன், மரணத்தை நெருங்கி இருக்கிறவன் பண்ண வேண்டியது என்ன. இந்த 2 கேள்வி கேட்டிருந்தான் பரீட்சித். சுகர் வந்த பிறகு சுகரையும் இந்த 2 கேள்விகள் கேட்டான் பரீட்சித்.
சுகர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அதான் துவிதீய ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பம். ஒரு கேள்வி கேட்டாக்க, நல்ல கேள்வியாக இருந்தாக்க அதை பிரசம்சை பண்ணி பேசுறது அப்படிங்கிறது குருவினுடைய சுபாவம். இது எல்லா புராணங்கள்லேயும் பார்க்கலாம். ஒரு நல்ல கேள்வி சிஷ்யனானவன் கேட்டான் அப்படின்னாக்க குருவானவர் அதை பிரசம்சை பண்ணி சொல்லுவர். நிறைய புராணங்களில் இந்த ஸ்லோகம் இருக்கும். சாது சாது மகாபாகே லோகானுகிரக கீர்த்தனாத் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வரும். அதே அர்த்தத்தில் இங்கே வேறு விதமாக ஸ்லோகம் போட்டிருக்கார் சுகர். அவர் சொல்கிறார், வரியானேஷதே பிரஷ்னஹா கிருதோ லோகஹிதம் நிருப. வரியானேஷ பிரஷ்னா, உங்களுடைய கேள்வி இருக்கே வரியான், ரொம்பவும் உயர்ந்ததான கேள்வி, சிரேஷ்டமான கேள்வி. ஏன் சிரேஷ்டமான கேள்வி? கிருதோ லோகஹிதம் நிருப, நீ கேட்ட கேள்வி வந்து லோகஹிதத்துக்காக ஏற்பட்ட கேள்வி, சுவார்த்தத்துக்காக ஏற்பட்ட கேள்வி இல்லை. உன்னுடைய கேள்விக்கு நான் சொல்ல போகிற பதில்னால இந்த லோகமே நன்மை அடைய போகிறது. அப்போ ஏற்பட்ட கேள்வியை நீ கேட்டாய். ஆத்மவித் சம்மத பும்சாம் ஸ்ரோதவ்யாதுஷயப்பரஹா. நீ கேட்ட கேள்வியில் என்ன ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்க, எதை தெரிஞ்சிக்க வேண்டியதில் முக்கியமானதோ ஸ்ரோதவ்யாதுஷு யஹா பரஹா, அதை விட உயர்ந்ததான வஸ்து எது இல்லையோ, எது எல்லாவற்றிலும் உயர்ந்த வஸ்துவோ அதை பற்றி நீ கேட்டிருக்க. ஸ்ரோதவ்யம் ஆத்மவித் சம்மதா பும்சாம், யார் யாருக்கு ஆத்ம ஞானம் இருக்கோ அப்பேற்பட்ட மகாபுருஷர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நீ கேட்டாய் என்று சொன்னார். சுகர் வாயால் சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவரோ பெரிய பிரம்மஞானி, எடுத்த உடனேயே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். ரொம்ப ஆச்சரியம். பரீட்சித்தினுடைய கேள்வி அப்படி அமைஞ்சிருக்கு. முக்கியமான சில தர்மங்களை எடுத்து முதல்ல பேசுகிறார் சுகர். அவர் சொல்கிறார், இந்த மனுஷ ஜென்மாங்கிறது பகவானை அடையிறதுக்காகத்தான் ஏற்பட்டது. ஆனாலும் இந்த கிரகஸ்தால் இருக்காளே அவளுக்கு ஏராளமான புடுங்கல். அவர் சொல்கிறார், சுகர் சொல்கிறார், கிரகஸ்தர்களுக்கு ஈஷணாத்ரயம் அப்படின்னு இருக்குது. 3 விதமான ஈஷணைகள், வித்தேஷனை, தாரேஷனை, புத்திரேஷனை என்று சாஸ்திரம் பேசுறது. தனத்தில் உள்ள பற்றுதல், மனைவியிடம் உள்ள பற்றுதல், புத்திரர்களிடம் உள்ள பற்றுதல். இந்த பற்றுதெல்லாம் போக மாட்டேங்குது. அதனால ஏராளமான காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு, ஏராளமான சிக்கல்களை சமாளிக்க வேண்டியிருக்கு. இவ்வளவுக்கு நடுப்புற பகவானை ஸ்மரிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான காரியம்தான், ஒப்புத்துக்கிறார் சுகர். ஆனாலும் அந்த கஷ்டமான காரியத்தை எவனொருவன் பண்ணுறானோ அவனுக்கு கலியில் ரொம்ப சுலபமாகவே பகவான் கிடைச்சிடுறார். ஏன்னா கலியில் வந்து 2 பண்ணினா போகிறோம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒன்று பகவானுடைய கதா ஸ்ரவணம், 2வது நாம சங்கீர்த்தனம். 2க்கும் ஒரே குறிக்கோள் தான். என்ன குறிக்கோள் அப்படின்னாக்க, பகவானுடைய நாமத்தை நாம் எப்பவும் ஸ்மரிச்சுன்னு இருக்கணுங்கிறது. பகவானுடைய நாமஸ்மரணம் நம்ம மனசில் சதா சர்வதா ஓடிண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோள், எய்ம். அதுக்காக 2 விதமான முறைகள் சொல்லியிருக்காள். என்ன? 1வது பகவத் கதா ஸ்ரவணம், 2வது பகவன் நாமாவை சொல்லிகிட்டே இருக்கிறது, நாம சங்கீர்த்தனம். எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது. நாம சங்கீர்த்தனம்னா ஏதோ ஒரு நாம சங்கீர்த்தனக்காரர்னு ஒருத்தர் உட்காந்து பஜனை பண்ணுவார் நம்ம கூட, அதுதான் அர்த்தம் இல்லை. அந்த பஜனை சொல்லலை இங்கே. நாம சங்கீர்த்தனம் அப்படின்னாக்க நம்ம மனசில் எப்பொழுதும் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது தான் நாம சங்கீர்த்தனம். அது வந்து அவர் பண்ணுறது அது மாதிரி நம்ம எப்பவும் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத காமிப்பதற்காக உள்ள ஒரு பஜனை ப்ரோக்ராம் அது. அதை பற்றி இப்போ பேச்சில்லை. அதனால் இந்த 2ஐயும் பண்ணிகிட்டே இருந்தால் மனசில், ஆனால் சுதர்மத்தை விடாமல், இது நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து பகவத் கதா சிரவணம் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் சுதர்மத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம் ஒப்புத்துக்கல. சுதர்மத்தை விடாமல், அதையும் சொல்கிறார் சுகர், சுதர்மத்தை விடாமல், கிரகஸ்தாசிரமத்தினுடைய தர்மங்களை விடாமல், சாஸ்திரம் வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணிண்டு இந்த பகவானுடைய ஸ்மரணையை எவ்வளவுக்கு அவ்வளோ ஜாஸ்தி பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிறது தான் மனுஷன் பண்ணுவேன். முதல் கேள்வி கேட்டான் இல்லையா, 2 கேள்வி கேட்டிருக்கான் இல்லையா, முதல் கேள்விக்கு தான் பதில். ஏதாவான் சாங்கியோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டையா. இந்த பகவானை அடையிறது அப்படிங்கிறது பல மார்க்கங்கள் வேதமானது சொல்லியிருக்கு.
பக்தி யோகம்னு சொல்லியிருக்கு, ஞான யோகம்னு சொல்லியிருக்கு, கர்மயோகம்னு சொல்லியிருக்கு. ஸ்வதர்ம பரிநிஷ்டையா, ஸ்வதர்மத்தை கர்மயோகமாக செய்தல், அதுவும் ஒரு மார்க்கம். இப்படியாக சொல்லியிருக்கு. ஜன்மலாப பரம் பும்சாம், இப்படி பண்ணிட்டு இருந்தால் என்ன லாபம்? இதுதான் லாபம். ஜன்ம லாபகா பரஹா, மனுஷர்களுக்கு இதை விட உயர்ந்ததான லாபம் என்ன இருக்க முடியும்? பகவானை அடையிறதுக்கு உள்ள மார்க்கங்கள், வேதங்கள் சொல்லியிருக்கிற மார்க்கங்களை நாம் கடைப்பிடிச்ச பகவானை கொஞ்சமாவது நாம் ஸ்மரிக்க முடிஞ்சிடுத்துன்னா ஜன்மலாபகா பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. அப்படி பண்ணிட்டே வந்தோமானால் நாம் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பும் பொழுது, தேகத்தியாகம் பண்ணும் பொழுது அந்தே நாராயண ஸ்மிருதி, அந்த பகவானுடைய ஸ்மிருதியானது நமக்கு வரும். அப்படி வந்தால் தான் நாம் பழைச்சோம். ஏன் பழைச்சோம்னா பகவான் கீதையில் சொல்லியிருக்கார், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்திர சம்சயா. அந்த காலத்தில் எவனொருவன் என்னை நினைச்சு பிராண விடுறானோ அவன் என்னை அடைவான், இதில் சந்தேகமில்லை. அப்படி என்னை தவிர வேற ஒரு வஸ்துவை அவன் நினைச்சான்னாக்க அந்த வஸ்துவாக அவன் அடுத்த ஜென்மாவில் பிறப்பான். இது மாற்ற முடியாத சாஸ்திர சம்மத்தமான சித்தாந்தம். இதை தான் பகவான் சொல்லியிருக்கார். வேதத்தில் சொல்லியிருக்கிறது தான் பகவான் கீதையிலையும் சொல்லியிருக்கார். அதனால் அந்தே நாராயண ஸ்மிருதி, கடைசியில் பகவானுடைய ஸ்மிருதி நமக்கு வேணும். அப்படிங்கிற காரணத்தினால அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பகவானுடைய கதைகளை சிரவணம் பண்ணணும்னு சொன்னாரோ இல்லையோ, அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை காமிப்பதற்காக பெரியவாள்லாம் எப்படியெல்லாம் பல தினசான ஆர்குமெண்ட் சொல்கிறாங்கிறத நாம் பார்க்கணும். ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற பொழுது வெறும் விஷயத்தை மாத்திரம் சொல்லாமல் அதை சுற்றி ஏராளமான விஷயங்களை சொல்லி அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணுவாள். அதுதான் அவளுடைய உத்தி, டெக்னிக். இப்போ என்ன சொல்கிறார் அவர்? பகவத்கதா சிரவணம் பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா? பகவத்கதா சிரவணம் ஏன் பண்ணணும்னு கேட்போம் இல்லையா நம்ம? அது சொல்கிறார் அவர், என்ன போல நிர்குண பிரம்ம உபாசகாள் இருக்காளே அவளே பகவத்கதா சிரவணத்தில் ஈடுபாட்டுடையவர்களாக இருக்காள். அவரே சொல்கிறார், சுக்கரே சொல்கிறார், என்ன போல நிர்குண பிரம்ம உபாசகாள் பிரம்மஜானிகள், அவளுக்கு இந்த சகுண பிரம்ம இந்த அவதார லீலைகளில் ருச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை தாண்டி போனவா அவள். அதையும் தாண்டி நிர்குண பிரம்ம உபாசனையிலேயே சிறந்து இருக்கக்கூடிய பிரம்மஜானிகள் எங்களுக்கே பகவத்கதா சிரவணம் அப்படின்னாக்கா அதில் ருச்சி ஏற்படும் பொழுது சாதாரண கிரகஸ்தர்களை பற்றி சொல்லுவானேன். அடுத்தபடி நீ கேட்டது மரணாசன்னனாக இருக்கக்கூடியவன் பண்ண வேண்டியது என்ன, ரெண்டாவது கேள்வி கேட்டான் இல்லையா? அதுக்கும் பதில் சுருக்கமாக சொல்கிறார். அப்புறம் பாகவதம் முழுக்க இருக்கே, பின்னால் விஸ்தாரமாக சொல்ல போகிறார். இப்போ சுருக்கமாக சொன்ன பதில் என்ன அப்படின்னாக்க, கட்வாங்கர் அப்படின்னு ஒரு ராஜர்ஷி இருந்தார். அவருக்கு ஒரு முகூர்த்தம் தான் டைம் கிடைச்சிது. உனக்கு ஒரு வாரம் டைம் இருக்கே, இப்போது உனக்காவது ஒரு வாரம் டைம் கிடைச்சிடுத்து. மரணத்துக்கு முன்னால், மரணம் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சுடுத்து ஒரு வாரம் முன்னாலேயே. கட்வாங்கருக்கு ஒரு முகூர்த்தம்னா 2.5 மணி நேரம் தான் டைம் கிடைச்சிது அவருக்கு. ஆனாலும் அவர் முக்தி அடைஞ்சிட்டார். எப்படி? அந்த ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ளே அந்த தியான யோகத்தினாலே பகவானை தன்னுக்குள்ளே கொண்டு வந்து தன்னுடைய பிரவൃத்திகள் முழுவதும் மனசு முழுவதையும் அதிலே செலுத்தி பகவானோட ஐக்கியமாயிட்டார் அவர். அப்படிங்கிற பொழுது உன்னால் ஏன் பண்ண முடியாது? அதனால் மரணாசன்னனாக இருக்க வேண்டியவன் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கார் சுகாச்சாரியார். என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, முதல்ல பண்ண வேண்டியது சம்சார பந்தங்களை அறுக்க வேண்டியது. அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு சொல்லிருக்கார் பகவான் கீதையில். அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா, அசங்கம் அப்படிங்கிற பற்றுதல் இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிற சஸ்திரம், அந்த ஆயுதத்தினால இந்த சம்சாரம் அப்படிங்கிற அஸ்வத்த விருட்சம், பயங்கரமாக இருக்கக்கூடிய இந்த விருட்சத்தை திருடேன சித்வா, ரொம்ப திருடமாக அந்த கத்தியை எடுத்து வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பகவான் கீதையில். அதைத்தான் இங்கேயும் சொல்லியிருக்கார். இந்த சம்சார பந்தத்தை அடியோடு வெட்டி எறியணும், தியான யோகத்தில் ஈடுபடணும். தியான யோகத்தில் ஈடுபட்டு மனசை கட்டுப்படுத்தி பகவானுடைய விராட் ஸ்வரூபத்தை நினச்சிக்கணும். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னாக்கா, விராட் ஸ்வரூபத்தில் தான் போக போகிறான் இவன். ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்வரூபத்துக்குள்ளே போக போகிறதில்ல. அதனால் எதில் நாம் போக போகிறோமோ அதை நினச்சினுட்டா சௌகரியம்னு முன்னாடியே பார்த்தோமோ இல்லையோ. அதனால் விராட் ஸ்வரூபம்னா என்னன்னாக்கா, 14 லோகங்களும் விராட்டாக இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபம். 7 புவனங்கள்னு சொல்கிறோமோ இல்லையோ. இந்த 14 லோகங்களாகவும்
இருக்கக்கூடிய அந்த விராட் ஸ்வரூபத்தை நினைச்சுண்டு அந்த விராட் ஸ்வரூபத்தினுடைய ஹிருதயத்தில் தான் இந்த சிருஷ்டியினுடைய மூல பிரகிருத்தியானது இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அதையே தியானம் பண்ணிண்டு அதிலேயே ஐக்கியமாகி மனசை செலுத்திண்டு இருந்தாக்க உனக்கு 2 விதமான முக்திகள் கிடைக்கும். அதையும் கேட்டிருந்தான் பரீட்சை. அதுக்கு பதில் சொல்கிறாரு. 2 விதமான முக்திகள் கிடைக்கும். என்ன 2 விதமான முக்தி? ஒன்று சத்யோமுக்தி, இன்னொன்று கிரமமுக்தி. சத்யோமுக்திங்கிறது என்ன அப்படின்னாக்க, இந்த பிராணனானது சரீரத்தை விட்டு போகும் பொழுது இவனுடைய தியான யோகமானது பூர்ணதா சித்திச்சிருந்துக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்? நேராக இந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய பிராணனானது ஷட் சக்கர பேதனம் 6 சக்கரங்களையும் உடைத்து கொண்டு மேலே போய் பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய சிரசில் இருக்கக்கூடிய ரந்திரம் வழியாக துவாரம் வழியாக வெளியில் போய் நேராக பகவானோட ஐக்கியமாயிடும். இது சத்யோமுக்தி. சத்யோன்னா என்ன அர்த்தம்? உடனேன்னு அர்த்தம். சரீரத்தை விட்டு கிளம்பின உடனே முக்தி சத்யோமுக்தி மகான்கள் ஞானிகளுக்கு கிடைக்கிறது. அடுத்தபடியாக கொஞ்சம் வாசனைகள் பாக்கி இருக்குது, முழு தியானமும் கிடைக்கல, பூர்ணமான தியானம் கிடைக்கல அப்படிங்கிற சில பேருக்கு அவளும் ஞானிகள் தான். இப்போ ஞானிகள் இல்லாதவாளை பற்றி பேசலை, சாதாரண ஜனங்களை பற்றி பேச்சு இல்லை. இப்போ ஞானிகளுடைய ரொம்ப சிரேஷ்டதமமாக இருக்கக்கூடிய ஞானிகள், கொஞ்சம் சிரேஷ்டதரமாக இருக்கக்கூடிய ஞானிகள், இவாளை பற்றி தான் பேச்சு. இப்போ சிரேஷ்டதமமாக இருக்கக்கூடிய ஞானிகள் சத்யோமுக்தி அடைகிறாள், சிரேஷ்டதரமாக இருக்கக்கூடிய ஞானிகள் கிரமமுக்தி அடைகிறாள். கிரமமுக்தின்னா என்னன்னாக்கா, இங்கேருந்து இந்த பிராணனானது போகும் பொழுது இந்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய மனசு இந்திரியங்கள் இதையெல்லாம் சுமந்து கொண்டு போய் பல லோகங்களுக்கு போய் அக்னிலோகம் மகர்லோகம் கடைசியாக பிரம்மலோகத்தில் போய் பல வருஷங்கள் அங்கே பிரம்மாவோடு இருந்து பிரம்மாவுக்கு எப்போ முக்தி கிடைக்கிறதோ, பிரம்மாவுக்கு முக்தி நிச்சயம், அவருக்கு பின்னால் பார்க்க போகிறோம், 2 பரார்த்தம் அவருக்கு ஜீவனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த 2 பரார்த்தம் அவருடைய காலமானது முடிஞ்ச பிறகு பிரம்மாவுக்கு முக்தி நிச்சயம். அப்போ பிரம்மலோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் முக்தி நிச்சயம். இது மாதிரி உள்ள ஜீவர்கள் யார் யார் பிரம்மலோகத்தில் இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ அவள் எல்லாருக்கும் முக்தி நிச்சயம். அதை மாதிரி அடையிற முக்தி கிரமமுக்தி அப்படின்னு 2 விதமான முக்தியை எடுத்து சொன்னார். இப்போது சூத பௌராணிகர்னா சொல்லிகிட்டு இருக்கார் கதையை, சவுனகர்னே கேட்டுருக்கார், சவுனகாதி மகர்ஷிகள். ஸோ சவுனகர் சொன்னார், நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம். சிருஷ்டி அப்படின்னாக்க பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கு பகவானுடைய சிருஷ்டி. அதனால் சிருஷ்டி கிரமத்தை நீங்கள் சொல்லணும், பகவானுடைய முக்கியமான லீலைகளை நீங்கள் சொல்லணும். 2 பிரார்த்தனைகளை பண்ணினார் சவுனகர். வெறும் நம்மளாக இருந்தால் வேறு என்ன கேள்வியை கேட்டு விட்டுருவோம். ஆனால் அவர் பாருங்க, அவரே பெரிய ஞானி இல்லையா? இந்த கேள்வி கேட்குறது அவர் தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டது இல்லை, அவர் தெரிஞ்சதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறார். அவளுக்கு நம்ம கேட்குறதுக்கு அதான் வித்தியாசம். அவர் ஏற்கனவே தெரிஞ்சதை ஒரு மகானுடைய வாக்கினால் கேட்டாக்கா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி, அதனுடைய நமக்கு கன்விக்ஷன் ஜாஸ்தி ஆகும். எல்லாம் தெரிஞ்சது தான், இருந்தாலும் சூத பௌராணிகர் பாகவதம் தெரிஞ்சவர், அவர் சொல்கிறார் அப்படின்ன உடனே சவுனகாதிர்கள் மேலே மேலே ஆவலாக கேள்வி கேட்டுருக்காள். அதனால் தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்குறார். என்ன கேட்குறார்? பகவானுடைய லீலைகளை பற்றி சொல்லணும், சிருஷ்டி கிரமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஞானிங்கிறதுக்கு அடையாளம் அடுத்த ஸ்லோகத்திலே அவர் சொல்கிறார். ஏன் கேட்குறேன்னாக்கா, ஆயுர் ஹரதி வை பும்சாம் உத்யன்னஸ்தம் என்னசௌ தஸ்யர்த்தே யக்ஷணோனீத உத்தம ஸ்லோக வார்த்தையா. உத்தம ஸ்லோகங்கிறது அடிக்கடி வரக்கூடிய ஒரு பதம் பாகவதத்தில். பாகவதத்தினுடைய முக்கியமான பதங்களில் ஒன்று உத்தம ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்னா என்ன அர்த்தம்னாக்க கீர்த்தின்னு அர்த்தம். ஸ்லோகம்னா நம்ம சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லலை, ஸ்லோகங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். ஒன்று ஸ்லோகம், 2வது கீர்த்தின்னு ஒரு அர்த்தம். உத்தம ஸ்லோகம்னா யாருடைய கீர்த்தியானது உத்தமமாக இருக்கோ அந்த பகவானுடைய நாமாக்களில் ஒன்று உத்தம ஸ்லோகம். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, உத்தம ஸ்லோக வார்த்தையா எது க்ஷணோ நீத, எவனொருவன் அந்த பகவானுடைய லீலைகளை கேட்கறது அப்படிங்கிறத பண்ணாமல் இருக்கானோ, ஒரு க்ஷணம் கூட அவன் அந்த பகவானுடைய லீலைகளை கேட்காமல் இருக்கானோ, தஸ்ய ரிதே, அவன் பண்ணாமல் இருக்கானோ, அவனுக்கு என்ன ஆயுர் ஹரதி வை பும்சாம் உத்யன்னஸ்தம் என்னசௌ. சூரியன் உதயமாகுது, சூரியன் அஸ்தமனமாகுது, ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு அப்படின்னு போயின்னு இருக்கு. அதுபோல் காலமானது ஓடின்னு இருக்கு. ஆயுஹு ஹரதி,
சூரியனானவன் அவனுடைய ஆயுசை திருநின்று போயின்னு இருக்கானே தவிர ஆயுசினால இவனுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்கலை. எவனுடைய மனசானது பகவானுடைய பாதாரபந்தங்களில் செல்லலையோ, எவனுடைய காதானது பகவானுடைய லீலை, இதெல்லாம் சவுனகர் சொல்கிறார். கேள்வி கேட்குறவர் சொல்கிறார், இதெல்லாம் பதில் சொல்கிறவர் சொல்லலை, கேள்வி கேட்குறவர் சொல்கிறார். அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் எப்பேற்பட்ட ஞானின்னு. எவனுடைய காதானது பகவானுடைய லீலைகளை கேட்கலையோ, எவனுடைய கண்ணானது பகவானுடைய விக்கிரகத்தை ஆராதனை பண்ணலையோ, அவனுடைய சரீரம் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? மிருத சரீரம்னா அது உசுரோடு உள்ள சரீரம்னு யாரும் வச்சுக்க முடியும். ஜீவச்சபோ பகவதாங்கிரேணும் நஜாத்து மர்த்தியோ விலபேதயஸ்து. பரம பாகவதாளாக இருக்கக்கூடிய சிரேஷ்ட புருஷாளுடைய பாத ரேணு, அந்த பாத தூளி இருக்கே, அதை எடுத்து சிரத்தில் தாங்கிக்காத ஒருத்தன் இருந்தான்னாக்க அவன் ஜீவனாக இருந்து கொண்டே சவம், ஜீவத்து ஷவோ பாகவதாங்கிரேணும் நஜாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு பிரார்த்திக்கிறார். உடனே சூத்தர் சூத்த பௌராணிகர் பதில் சொல்ல போகிறார். அப்போ சொல்கிறார் அவர், நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் பரீட்சித்தும் கேட்டானே தவிர அவன் கேட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் இந்த இடத்துல. சூத்த பௌராணம் ரொம்ப அழகாக சொல்கிறார். பரீட்சித் கேட்டு சுகாச்சாரியால் பதில் சொல்கிற வரையிலும் அவனுக்கு அஜ்ஞானம் இருந்தது. சுகாச்சாரியால் பதில் சொன்ன அப்புறம் அஜ்ஞானம் விலகித்து அப்படின்னு இல்லை. இவன் கேள்வி கேட்ட உடனேயே அஜ்ஞானம் விலகிடுத்து, பதில் சொல்வதற்கு முன்னாலேயே. இது எப்படின்னா, தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் சனகாதி மகர்ஷிகள்லாம் உட்காந்துருக்கா, அவர் வாயை திறக்கல, சின்முத்திரையை காட்டினார், இவளுடைய அஜ்ஞானமானது விலகித்து. அதுபோல் பெரிய மகான்களுடைய சந்நிதியிலேயே நம்மளுடைய அஜ்ஞானமானது விலகிடும். நாம் போய் கேள்வி கேட்டு அந்த மகான் பதில் சொல்லி தான் நம்ம அஜ்ஞானம் விலகணுங்கிற அவசியம் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை இன்டைரக்டாக சொல்லிவிட்டார் நம்ம சூத பௌராணிகர். அவர் சொல்கிறார், கேள்வி தான் கேட்டான் பரீட்சித், இன்னும் பதில் சொல்லலை. அதுக்கு முன்னாடியே அவனுடைய அகங்காரம் மமக்காரங்கள்லாம் விலகி, அவனுடைய பற்றுதல் பாண்டேஜ் எல்லாம் விலகி, பகவானுடைய சரணாரவிந்தங்களில் அவனுடைய பக்தி பூர்ணமாக ஆயிடுத்தே ஒரு பதில் சொல்கிறதுக்கு முன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேள்வி கேட்டான் இல்லையா, சிருஷ்டி கிரமத்தை பற்றி கேட்குறான். முதல் கேள்வி பரீட்சித். சுக்கர் சிருஷ்டி கிரமத்தை கேட்டால் சிருஷ்டி கிரமம் தானே பதில் சொல்லணும். அவர் என்ன பண்ணினார், ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி பாகவதத்தில். சுவாரஸ்யமாக நிறைய இருக்குது பாகவதத்தில், வெறும் கதை மாத்திரம் இல்லை, சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்குது, தர்ம தத்துவங்கள் நிறைய இருக்குது. சிருஷ்டிக்கிரமம் சொல்லு அப்படின்னா சிருஷ்டிக்கிரமம் வேதாந்தம் சொல்லிவிடுத்து அதை எடுத்து சொல்ல வேண்டியதான். அது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. சாதாரண ஞானிகள் கூட சொல்லிவிடுவா, சுகர் சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம். ஆனால் சொல்லலை. அவர் என்ன பண்ணினார், ஒரு 25-30 ஸ்லோகங்கள் சிருஷ்டிக்கிரமத்தையே பேசாமல் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய குணாதிசயங்களை எல்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். ஏன் அப்படி பண்ணினார்? நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இவரதுக்கு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினார். காரணம் என்ன அப்படின்னா, சிருஷ்டிக்கிரமத்தை சொல்ல முடியாது. சிருஷ்டிக்கிரமத்தை சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன், புஸ்தகத்தில் இருக்குது, எல்லோரும் சொல்லிவிடலாம், நானும் சொல்ல தான் போகிறேன் இப்போ. ஆனாலும் சிருஷ்டி யாராவது சொல்ல முடியுமோ? சிருஷ்டிங்கிறது எப்பேற்படும் பிரம்மாண்டமான ஒரு சிருஷ்டிங்கிறது எவ்வளோ ரகசியமயமான ஒரு சிருஷ்டியை பற்றி சொல்கிறதுக்கு பகவானாலேயே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு ஜட்டிலமான ஒரு விஷயம் சிருஷ்டி. அதனால் அதை போய் கேட்டுட்டியே நீ, அதை போய் நான் சொல்லணும்னாக்க பகவான் எனக்கு சக்தியை கொடுத்தா தான் சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒரு 25-30 ஸ்லோகங்களில் பகவானுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு முதல்ல சிருஷ்டி கிரமத்தை டைரெக்டாக ஆரம்பிக்காமல் அதனுடைய தத்துவத்தை சொல்லிட்டார். மகான்களுடைய விஷயமே அதுதானே. அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னாக்க, இதே கேள்வியை நாரதர் இப்படி தான் வழக்கம். எப்போவுமே யாராவது கேள்வி கேட்டால் இதே கேள்வியை அவா கேட்டான் ஏன் அது மாதிரி சொல்கிறேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தான் சொன்னேன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த பெரியவா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவா சொன்னாதான் இவாளுக்கு மனசுக்கு சாந்தமாகுது, நிம்மதியாகுது. சுகாச்சாரியாளுக்கே இப்போ அந்த கத்தி. அதனால் சுகாச்சாரியால் சொல்கிறார், நீ கேட்ட இதே கேள்வி தான் பிரம்மா விட்டு நாரதர் கேட்டார். நாரதருக்கு பிரம்மா சொன்ன பதிலை நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் ஏதோ புதுசாக சொல்ல போகிறேன்னு நினச்சிக்காது. என்ன பதில்?
சிருஷ்டின்னு சொல்லிட்டு இருக்கே, சிருஷ்டின்னு ஒன்று தனியாக ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீ கேட்குற. பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணினார், சிருஷ்டியினுடைய விஸ்தாரங்கள் எப்படி நடந்தது, கிரமம்னா தானே. முதல்ல என்ன சிருஷ்டி, ரெண்டாவது என்ன சிருஷ்டி. சிருஷ்டி அப்படின்னு பகவான்லேருந்து தனியாக ஒரு வஸ்து இருந்ததுன்னு அவர் பண்ணினார் அப்படின்னு ஒன்று அது இல்லை. பகவானை தவிர பெரிய ஒரு அத்வைத தத்துவத்தை எடுத்து முதல்லையே சொல்லிவிட்டார். இந்த பாகவதம் முழுக்க அத்வைதம் தான், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையிலும் அத்வைதத்தை பாகவதம் சொல்லுவது போல் வேறு எந்த கிரந்தமும் சொல்கிறது கஷ்டம். அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போகிறார். எல்லா ஸ்தோத்திரங்களும் அத்வைத பரம், எல்லா சரித்திரங்களும் அத்வைத பரம். பாக்கி லீலைகள் விளையாட்டுக்கள் அது இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அத்வைதத்திலிருந்து முடியறதுக்காக உள்ள லீலைகளை தவிர வெறும் லீலைகள் இல்லை. இப்போ அதுதான் முதல்ல சொல்லிட்டார் அவர். என்ன சொன்னார்? திரவியம் கர்மச்ச காலஸ்ய ஸ்வபாவோ ஜீவயேவச்ச வாசுதேவாத் பரோ பிரம்மன் நச்சான்யோர்த்தோஸ்தி தத்வதா. தத்வதா உண்மையாக பார்க்கும் பொழுது வாசுதேவனை தவிர வேற ஒரு விஷயம் இல்லை. சிருஷ்டிக்கிரமம் கேட்டோ இல்லை நீ, சிருஷ்டின்னு ஒன்று தனியாக இருந்தாங்கன்னா நான் அதை பற்றி சொல்லணும். வாசுதேவனை பற்றி நான் சொல்லியாச்சுன்னா சிருஷ்டியை பற்றி சொல்லியாச்சுன்னு அர்த்தம். திரவியம் கர்மச்ச காலஸ்ய ஸ்வபாவோ ஜீவயேவச்ச. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னாக்க தெரியாத விஷயத்தை புரிஞ்சுக்கிறது சுலபமாக இருக்குமோ இல்லையோ. நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? திரவியம். திரவியம்னா எல்லாருக்கும் தெரியும். வஸ்து, மைக்கு ஒரு திரவியம், சேர் ஒரு திரவியம், எல்லாமே திரவியங்கள் தான். நாம் பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே திரவியம்தான். கர்மம், கர்மம்னா எல்லாருக்கும் தெரியும். நாம் எப்போவும் கர்மத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கோம், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தானே இருக்கும். திரவியம், கர்மம். காலம், காலம் எல்லாருக்கும் தெரியும். நாம் நேற்றுக்கு நடந்தது, நாளைக்கு நடக்க போகிறது, இன்றைக்கி நடந்தது அப்படின்னு காலத்தினுடைய பரிமாணம் எல்லாருக்கும் தெரியும். ஸ்வபாவோ ஜீவயேவச்ச. ஜீவன்னா எல்லாருக்கும் தெரியும். ஜீவன் ஏன் தெரியும்னாக்கா நாம் டிஃப்ரென்ஷியேட்டடாகவே தானே பழகின்னு இருக்கோம். பிறந்ததுலேருந்து கடைசி வரையிலும் நான் வேறு, இன்னொருத்தர் வேறு அப்படிங்கிறது. அதனால் நான் ஒரு ஜீவன், இன்னொருத்தர் ஒரு ஜீவன். இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஜீவன்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா ஜீவன்களும் ஒரே மாதிரி இல்லை. சிங்கமும் மனுஷனும் ஒரே மாதிரி இருக்கும். அதுவும் ஜீவன், நம்மளும் ஜீவன். சிங்கமும் நம்மளும் வேறு வேறு சுபாவத்தோடு இருக்கோம். பொதுப்படையாக பார்க்கும்போது மனுஷாளுக்குள்ளேயே வேறு வேறு சுபாவம் இருக்குது. அதனால் அதுவும் தெரியும். இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும். வித்தியாசங்கள்லாம் லிஸ்ட் பண்ணார். இப்போ என்ன பண்ணார்? இப்போ அவர் திரவியங்கிறது ஒரு வித்தியாசம், இந்த திரவியம் வேறு, இந்த திரவியம் வேறு. கர்மங்கிறது வித்தியாசம், நான் பண்ணுற கர்மம் வேறு, இன்னொருத்தர் பண்ணுற கர்மம் வேறு. காலம்ங்கிறது வித்தியாசம், நேத்திங்கிறது வேறு, இன்னைங்கிறது வேறு. ஜீவன்கள் வேறு, சுபாவம் வேறு. இவ்வளோ வேறு வேறையாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஒன்றுமே வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஒரு வஸ்து தான் இருக்குது, வேறு வேறு மாதிரி வேஷம் போட்டுருக்கு. அதை சொல்கிறதுக்காக சொன்னார். இது எப்படி சொன்னார் அப்படின்னாக்கா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய பலஸ்ருதியில் வருது இல்லையா? வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதேன்னு சொல்கிறார் இல்லையா? வாசுதேவனுக்கு வார்த்தைக்கே அதுதானே அவர் ஜெனசிஸ், அந்த வார்த்தையினுடைய எட்டிமாலஜியே அதுதான் சொல்லிவிட்டார் அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். வாசுதேவனா என்ன அர்த்தம்? எல்லா வஸ்துக்கள்லையும் வசிக்கிறவனுக்கு பேர் வாசுதேவன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால தான் அங்கேயே என்ன சொன்னார் அவர்? வாசுதேவாத் பரோ பிரம்மன் நச்சான்யோர்த்தோஸ்தி தத்வதா. வாசுதேவனை தவிர வேறொரு வஸ்து இல்லை அப்படின்னு ஒரு பீடிகை போட்டுட்டார் சிருஷ்டியினுடைய கிரமத்தை சொல்கிறதுக்கு. இப்போ சிருஷ்டியை சொல்கிறார். சிருஷ்டின்னா என்ன அப்படின்னாக்க, முதல்ல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வஸ்து நிர்விகாரமான, விகாரமில்லாமல், குணமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. நிர்விகாரமாக, நிர்குணமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அந்த வஸ்துக்கு பேர் என்ன சொல்கிறது அப்படின்னு வேதமே திண்டாடிட்டு கடைசியில் சச்சிதானந்த வஸ்து அப்படின்னு சொல்லிடுது. ஏன்னா வேறு ஒன்றும் சரியான டெஃபனிஷன், டிஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியலை அப்படிங்கிற காரணத்தினால சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது அந்த வஸ்து. சத்துனா அது ஒன்று தான் இருக்குது. இப்போ அதானே பார்த்தோம், அது ஒன்று தான் இருக்குங்கிற காரணத்தினாலே சத்து. சித்து அப்படின்னு சொன்னால் அதை விட ஞானம் பொருந்திய இன்னொரு வஸ்து இல்லை. எல்லா ஞானமும் அந்த ஒரு வஸ்துக்கிட்ட இருக்குது. சத்தாகவும் சித்தாகவும் இருக்குது அப்படின்னா ரொம்ப போர் அடிக்கிற வஸ்துவா அப்படின்னா இல்லை, பரம ஆனந்தமாக இருக்கக்கூடிய வஸ்து அப்படின்னு மூணு முக்கியமான ஒரு குறிப்புகள்னு சொல்லணும். இது குணம்னு சொல்லப்படாது, ஏன்னா நிர்குண வஸ்துன்னு சொல்லிவிட்டோம் நம்ம. அதனால் ஒரு இண்டிகேஷன், மூணு இண்டிகேஷன். அதாவது ஒரு ஊருக்கு போகிற பாதை அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா, அது மாதிரி மூணு சொல்லி இந்த பாதையில் போனால் நிர்குண வஸ்து அங்கே தான் இருக்குது. ஏன்னா வஸ்து
சொல்ல எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்பிய மனசாசக என்று வேதமே எப்போ சொல்லெடுத்தோ வார்த்தைகளுக்கு அப்பால்பட்டது, மனசுக்கு அப்பால்பட்டது, மனசால் சிந்திக்க முடியாது, அனிர்வச்சனீயம் அப்படின்னுலாம் ஒரு வஸ்துவை பற்றி சொன்ன பிறகு அப்புறம் 3 சொன்னாக்க அது குணம்னு ஆயிடுறதோ இல்லையோ, அதனால் சொல்ல முடியாதோ இல்லையோ. அதனால் ஒரு இண்டிகேஷன், குறிப்பு. இது முதல்ல இருக்கிற வஸ்து. அதன் பிறகு அந்த வஸ்துவானது என்ன பண்ணித்து அப்படின்னாக்க, அந்த வஸ்துக்கிட்ட மாயை அப்படின்னு ஒரு சக்தி இருக்குது. அது எப்போவும் கூடவே இருந்துட்டுருக்கிற சக்தி. இந்த மாயைங்கிறது வெளியிலேருந்து வர சக்தி இல்லை. ஏன்னா வெளியின்னு ஒன்று கிடையாது, இந்த வஸ்துவை தவிர வேறு ஒன்று இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால் இந்த வஸ்துவை தவிர இன்னொன்று இல்லாத காரணத்தினால இந்த வஸ்துவையே இப்போ 2ஆக பிரிச்சாச்சு. நம்ம முதல்ல சொன்னது பிரம்மம்னு பேர். அந்த பிரம்மம் மாயையை அவலம்பிச்சுக்கிறது. தங்கிட்ட இருக்கக்கூடிய வஸ்து தான். அதாவது நம்ம வலது கையை உபயோகப்படுத்திகிட்டே இருக்கோம். எப்போ இடது கை நம்மள்ட்ட இல்லாமையாக இருக்குது. 2 கையும் சேர்ந்து உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது 2 கையை உபயோகப்படுத்துகிறோம். ஒரு கையை உபயோகப்படுத்தினா போகிறோம் அப்படிங்கிற பொழுது வலது கையை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இடது கை உபயோகப்படுத்துறது இல்லை. அப்போ இடது கை இல்லாமையாக இருக்குது, நம்மள்ட்ட இருந்துன்னு தான் இருக்குது. நம்மள்ட்ட இருக்கிற வஸ்துவை உபயோகப்படுத்தாமல் இருக்கும். அதுபோல் பரபிரம்மமானது இந்த மாயை அப்படிங்கிற சக்தியை உபயோகப்படுத்தாமல் அப்படியே ஆனந்தமாக இருந்துட்டுருக்கு. அப்பொழுது காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த காலமானது இல்லாமல் இருக்கிற டைமே கிடையாது. காலம் எப்பொழுது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அந்த காலம் அதுவும் பகவானுடைய சக்தி தான். இந்த மாயையினுடைய ஒரு அங்கம் தான் காலம். காலம்னா வெளியிலேருந்து வர வஸ்து இல்லை, இந்த மாயையினுடைய ஒரு அங்கம் காலம். அந்த இப்போ கையில் விரல்னு வச்சுப்போமே, இடது கையில் இருக்கிற ஒரு விரல் மாயைன்னு வச்சுப்போம். இடது கையை யூஸ் பண்ணாமல் இருக்கிற போது மாயை காலத்தை யாரும் யூஸ் பண்ண போகிறா? ஆனால் காலத்திட்டே அவர் சொல்லி வச்சுருக்கார், இந்தந்த கால பரிமாணத்தில் நீ என்னை தட்டி எழுப்பணும்னு சொல்லி வச்சுருக்கார் இந்த பரபிரம்மம். அதனால் சிருஷ்டி பண்ண வேண்டிய காலம் வந்த உடனே இந்த காலமானது மாயாசக்தியினுடைய ஒரு அங்கமாக தான் இருப்பதை ஞாபகப்படுத்துறது இந்த பரபிரம்மத்தை. ஓ அப்படியா, இப்போ சிருஷ்டி பண்ண வேண்டிய காலம் வந்துடுத்தா அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணுறார், அந்த பரபிரம்மம் ஈஸ்வரனாக ஆறார். முதல் பரிமாணம் அவர் ஈஸ்வரனாக ஆறார். ஈஸ்வரன்னா என்னென்னா மாயைக்கு சக்தியை கொடுத்துட்டார். அவர் மாயை தூங்கிட்டு இருந்தது, மாயை வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டார். மாயோடு சேர்ந்துண்டு இவர் வேலை பண்ணுறார். மாயையும் எவருமாக சேர்ந்து கொண்டு வேலை பண்ணுறார். அப்போ முதலாக இது ரொம்ப விஸ்தாரமாக வேதாந்தமானது போகிறது. நம்ம அவ்வளோ விஸ்தாரத்துக்கு போக வேண்டாம், முக்கியமான சில ஸ்டேஜஸ் மாத்திரம் பார்ப்போம். முதல் ஸ்டேஜ் சிருஷ்டியினுடைய கிரமம்னா கேட்டிருக்கார் இப்போ பரீட்சை, அது பதில் சொல்லணும் இல்லையோ. முதல் ஸ்டேஜ் மகத்தத்துவம்னு பேர். இந்த பரபிரம்மம், ஈஸ்வரன், மாயை, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் மகத்தத்துவம். அது என்ன மகத்தத்துவம்னாக்கா, இந்த மாயைங்கிறது என்னன்னாக்கா 3 குணங்கள் இருக்குது மாயையில். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு. இந்த 3 குணம் எல்லாருக்கும் தெரியும். இந்த 3 குணங்களும் பேலன்ஸ்ட் சமமாக இருக்கும் பொழுது முதல்ல பரபிரம்மமாக இருந்தார் அவர். அது மாதிரி நிலை, ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலை. இப்போ சிருஷ்டி பண்ணணும் அப்படின்ன உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த மாயை 3 குணங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த 3 குணங்கள்லேயும் ஒரு இம்பேலன்ஸ் உண்டு பண்ணுறார் இவர். அந்த இம்பேலன்ஸ் உண்டு பண்ணுற ஸ்டேஜுக்கு பேர் மகத்தத்துவம்னு பேர். அடுத்த இம்பேலன்ஸுக்கு பேர் அகங்காரம்னு பேர். இதெல்லாம் வேரியஸ் ஸ்டேஜஸ். நமக்கு புரிய போகிறது இல்லை, புரிய வேண்டிய அவசியமும் இல்லை, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதெல்லாம் வேதாந்த சொல்கிறதுங்கிற காரணத்தினால நான் சொல்லின்னு இருக்கேன். அதாவது 3 குணங்களும் கொஞ்சம் வேறுபாடுகளை அடையிறது. அகங்காரம், அகங்காரத்துக்கு அப்புறம் பஞ்சமகாபூதங்கள், ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி அப்படிங்கிற இந்த 5 மகாபூதங்களும் இந்த மாயையிலேருந்து உண்டாருது. மகத்தத்துவம், அகங்காரம், அகங்காரத்துக்கு அடுத்தது பஞ்சமகாபூதங்கள். இந்த பஞ்சமகாபூதங்களுக்கும் ஒரு பூதத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. இப்போ தான் குணம்ங்கிற வார்த்தையை இப்போ தான் வருது, இத்தனை வரல. முதல்ல நிர்குணமாக இருந்தார். மாயை குணம் இல்லை, அவருடைய சக்தி. மகத்தத்துவம் அந்த சத்வரஜோதமோ குணங்களுடைய வேறுபாடு. ஒன்று சிருஷ்டி ஆரம்பிக்கல, இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட். மகத்தத்துவங்கிறது அப்ஸ்ட்ராக்ட், அகங்காரங்கிறது அப்ஸ்ட்ராக்ட். பஞ்சமகாபூதங்கள் அப்ஸ்ட்ராக்ட் தான், இருந்தாலும் அவ்வளோ அப்ஸ்ட்ராக்ட் இல்லை. அப்ஸ்ட்ராக்டே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, அப்ஸ்ட்ராக்ட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போது இந்த பஞ்சமகாபூதங்களை சிருஷ்டி பண்ணியாச்சு. ஒரு பூதத்துக்கு ஒரு குணத்தை கொடுத்தார் பகவான். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் அப்படிங்கிற குணங்களை கொடுத்தார். இந்த குணங்களையும் இந்த பஞ்சமகாபூதங்களையும் வச்சுண்டு
கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சிருஷ்டி பண்ணார். உடனே கர்மேந்திரிய ஞானேந்திரியன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிற கர்மேந்திர ஞானேந்திரியம் அல்ல, நம்ம இன்னும் சிருஷ்டியே ஆரம்பிக்கல. இது விராட் புருஷனுடைய கர்மேந்திரியம் ஞானேந்திரியம். மாசாக இருக்கே சமஷ்டி, நம்மளது வெஷ்டி, அவரது சமஷ்டி. பிண்டாண்டம் பிரம்மாண்டம். இப்போ பிரம்மாண்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பிண்டாண்டத்தை பற்றி பேசலை. அந்த பிரம்மாண்டத்தினுடைய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆறுது. அதை விஸ்தாரமாக சொல்லிட்டு போகிறார் அவர். ஞானேந்திரியங்கள் சத்வகுணத்திலேருந்து உற்பத்தி ஆறுது, ரஜோகுணத்திலேருந்து கர்மேந்திரியங்கள் உற்பத்தி ஆறுது. ஞானேந்திரியத்தோடு சேர்ந்து அந்தக்கரணம் உற்பத்தி ஆறுது. அந்தக்கரணத்துக்கு 4 பிரித்தார், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு. அதே போல் கர்மேந்திரியங்களோடு சேர்ந்து பஞ்ச பிராணன்களை சேர்த்துண்டார். ஏன்னா கர்மேந்திரியம் பிராணன் இல்லாமல் வேலை பண்ண முடியாதுங்கிறதுக்காக பரமேந்திரியமும் பிராணனும் ஒரு குரூப்பாக பண்ணினார். ஞானேந்திரியங்களையும் அந்தக்கரணத்தையும் ஒரு குரூப்பாக பண்ணினார். இது சத்துவகுணத்திலேருந்து வந்தது, இது ரஜோகுணத்திலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு இந்த ஒரு இந்திரியங்களுக்கும் ஒரு தேவதையை உண்டு பண்ணினார். கண்ணுக்கு சூரியனை உண்டு பண்ணினார், வாக்குக்கு அக்னியை உண்டு பண்ணினார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதையை உண்டு பண்ணினார். மூக்குக்கு அஸ்வினி தேவதைகளும், இவெல்லாம் தேவதைகளையும் உண்டு பண்ணினார். இப்போ இவாளெலாம் உண்டு பண்ணியாச்சே தவிர இவாளுக்கு மேற்கொண்டு சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி ஏற்படலை. அதனால் இந்த தேவதைகள்லாம் பகவான்கிட்ட போய் சொன்னால், நீங்கள் பஞ்சமகாபூதங்களை பண்ணிவிட்டேள், கர்மேந்திர ஞானேந்திரியங்களை உண்டு பண்ணிவிட்டேள், அதாவது குணங்களை உண்டு பண்ணிவிட்டேள், எங்களையும் உண்டு பண்ணிட்டேள், ஆனால் மேற்கொண்டு என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டாவான். அப்போ என்ன பண்ணினார் அவர்? இங்கே தான் முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னாக்க, அந்த பிரவிஷ்ய இதுவரையிலும் பகவான் அதுக்கு சக்தியை கொடுக்காமல் இருந்தார். இப்போ தானே அதுக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார். இப்போ தான் பிரவேசிக்கிறார் அவர். இந்த கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களுக்குள்ளே அவர் தானே பிரவேசம் பண்ணி எல்லாத்தையும் ஜீவிதமாகும்படியாக பண்ணிவிட்டார். அது வரலும் ஜீவிதம் இல்லாமல் சக்தி இல்லாமல் இருந்தது. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பாகவதத்தில். சுதிஷ்யம் பிரதபன் பிராணோ பகிஷ்ய பிரதபத்யசோ ஏவம் விராஜம் பிரதபன் தபத்யந்தர் பகிப்புமான். எப்படி சூரியனானவன் தனக்குள்ளேயும் பிரகாசம் இருந்துருக்கு, வெளியிலையும் பிரகாசத்தை உண்டு பண்ணுறான். சூரியன் வெளியில் பிரகாசத்தை உண்டு பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே பிரகாசம் எல்லாமே இருக்கார் அவர், உள்ளுக்குள்ளேயும் பிரகாசம். அதுபோல் இந்த ஈஸ்வரனானவர், இப்போ ஈஸ்வரன்னு பேர் அவருக்கு. மாயை எப்போ அவலம்பிச்சினாரோ அதுலேருந்து அவர் ஈஸ்வரனானார். இதெல்லாம் வேதமே சொல்கிற வார்த்தைகள். பரபிரம்மம் பரமாத்மாங்கிற வார்த்தை, அடுத்தபடி ஈஸ்வரன்கிற வார்த்தை. ஈஸ்வரனும் பகவானும் ஒன்று தான். பகவான்கிற வார்த்தையும் வேதம் சொல்கிறது, ஈஸ்வரன்கிற வார்த்தையும் வேதம் சொல்கிறது, மாயைங்கிற வார்த்தையும் வேதம் சொல்கிறது. இதெல்லாம் வேதத்திலேருந்து வந்த வார்த்தைகள். இப்போது இந்த ஈஸ்வரனானவர் இந்த மாயாசக்தியோடு கூடியிருக்கிற காரணத்தினால எப்படி சூரியனானவர் உள்ளுக்குள்ளேயும் பிரகாசம் வெளியிலையும் பிரகாசம் படுத்தினாரோ, இப்போ இந்த கர்மேந்திர ஞானேந்திரங்களுக்குள்ளே இவர் பிரவேசித்த காரணத்தினால எல்லாம் பிரகாசமாகிடுத்து, எல்லாம் ஜீவகலையோடு திகழறது. அதான் விஷயம். அப்போது என்ன பண்ணினார்? ஒரு பெரிய பிரம்மாண்டமானது சிருஷ்டி ஆச்சு. அந்த பிரம்மாண்டத்தை உடைச்சார் அவர். அந்த பிரம்மாண்டத்தை உடைச்ச உடனே ஒரு விராட் புருஷனானவர் வந்தார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படப்படாது, ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுட்டா போகிறோம். இந்த விராட் புருஷனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னாக்க, மேலே 7 லோகங்கள், கீழே 7 லோகங்கள், 14 லோகங்களும் சேர்ந்து விராட் புருஷனானவர் இருக்கார். இந்த 14 லோகங்களும் சேர்ந்து விராட் புருஷனானவர் இருக்கார். அந்த விராட் புருஷனுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மாவானவர் சிருஷ்டியாரார். அப்போ என்ன பண்ணினார் இந்த விராட் புருஷன்? முதல்ல இந்த பஞ்ச மகாபூதங்களை சிருஷ்டி பண்ணினார் இல்லையா, அதில் ஒரு பூதம் ஜலம். அதனால் முழுக்க ஜலமாக பண்ணிவிட்டார் அவர். அந்த ஜலத்தில் இந்த விராட் புருஷன் படுத்துன்றிருக்கார். அந்த படுத்துன்றிருக்கிற விராட் புருஷனுடைய நாபிகமலத்திலிருந்து பிரம்மாவானவர் 36. இதுவரைலாம் வந்திருக்கோம் நம்ம. இப்போ இந்த கட்டத்தில் சுகாச்சாரியால் சொல்கிறார், அந்த விராட் புருஷனுக்கு நாராயணன்கிற பேர் வந்தது. ஏன் வந்தது அப்படின்னாக்க, முதல்ல அவர் எப்படி இருந்தார்? ஈஸ்வரனாக இருந்தார். ஈஸ்வரன்னாக்க இன்னொரு பேர் நரன். ஈஸ்வரனுடைய இன்னொரு பேர் நரன். அந்த ஈஸ்வரன் படுத்துன்றிருந்த ஜலத்துக்கு பேர் நாரம். நரன் படுத்துன்றதுனால அதுக்கு பேர் நாரம். அவர் அந்த ஜலத்தை அவலம்பித்து படுத்துன்ற காரணத்தினால அவருக்கு பேர் நாராயணர். நாரத்தை அயனமாக கொண்டவர் நாராயணர். ஜலத்தை
ஆசிரயித்து படுத்துட்டு நாராயணர் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு அர்த்தம். இது இந்த இடத்துல சொன்ன அர்த்தத்தை நான் சொன்னேன். நாராயணங்க சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இன்னொரு முக்கியமான அர்த்தம், நரர்கள், அதாவது நம்மளை போல மனுஷர்கள் யாரை ஆசிரயிக்கணுமோ, மனுஷர்களுக்கு யார் ஆசிரியமாக இருக்காரோ, நரஸ்ய அயனம் நாராயணம். அயனம்னா ஆசிரியம், அது இன்னொரு அர்த்தம். இப்போது கதை சொல்லிட்டு போகிற சுகாச்சாரியால் சொன்னார், சயேஷு ஆத்ய புருஷா கல்பே கல்பே சிருஜத்யஜா ஆத்மா ஆத்மன் ஆத்மனாத்மானம் சம்யச்சதி ஜபாதி ச. முதல்ல சொன்ன தத்துவத்தை ஞாபகப்படுத்துகிறார். இப்போ சிருஷ்டிக்கிரமம் சொல்லிகிட்டே போயின்னு இருக்கும் பொழுது ஓஹோஹோ ஏகப்பட்ட சிருஷ்டி ஆகிடுத்து, அதனால் ஈஸ்வரன் வேறு சிருஷ்டி வேறு அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் வருங்கிறதுக்காக அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார். அதை அடித்து சொல்லிகிட்டே இருக்கார். அதுதான் திருப்பவும் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், சயேஷ ஆத்ய புருஷா, ஆதி புருஷனாக அந்த பரமாத்மா இருக்கார். கல்பே கல்பே திரிஜத்யஜா, ஒரு கல்பத்திலையும் அவர் இந்த சிருஷ்டியை பண்ணுறார். இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே, இந்த சிருஷ்டியை பண்ணுறார் அப்படின்னாக்கா இதுக்கு வேதாந்தம் ரொம்ப விஸ்தாரமாக பேசுகிறது. உபாதான காரணம் நிமித்த காரணம்னெல்லாம் சொல்லுவாள். அதாவது ஒரு விஷயத்தை நாம் உண்டு பண்ணணும்னாக்கா ஒரு பொருள் வேணும், ஒரு வியக்தி வேணும் இல்லையா. நான் ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னாக்கா நான் ஒருத்தன் வேணும். நான் இருந்தால் தான் லெட்டர் எழுத முடியும். லெட்டர் எழுதுறதுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும், எனக்கு பேனா வேணும், பேப்பர் வேணும். இதெல்லாம் உபாதான காரணம். பேனாவும் பேப்பரும் உபாதான காரணம், நான் நிமித்த காரணம். இப்போ ரெண்டும் சேர்ந்தால் தான் லெட்டர் எழுதி முடியுது. ஒரு சின்ன கர்மா நடக்கிறதுக்கு இதெல்லாம் அவசியமாக இருக்குது. அப்படின்னா பரபிரம்மம் இந்த சிருஷ்டி எவ்வளோ பெரிய சிருஷ்டியை பண்ணிவிட்டார் அப்படின்னாக்கா அவர் பண்ணிவிட்டாருங்கிறது நிமித்த காரணம் தெரிஞ்சு போச்சு. அப்போ உபாதான காரணம்னா ஒன்று இருக்கணுமோ இல்லையோ, எதை வச்சுட்டு அவர் சிருஷ்டி, மெட்டீரியல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்போமோ இல்லையோ நம்ம. ஏன்னா நமக்கு சயின்ஸே இப்போ நம்ம சயின்டிஃபிக் ஆகிட்டோமோ இல்லையோ, அதனால் கேட்போமோ இல்லையோ. நம்ம சயின்ஸை வேதாந்த ஆல்ரெடி பதில் சொல்லிடுது, இது மாதிரி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற காரணம். உபாதான காரணம்னு ஒரு வெளியிலேருந்து கிடையாது. ஏன்னா அவரை தவிர வேற ஒரு வஸ்து இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவரே உபாதான காரணமாகவும் ஆறார், அவரே நிமித்த காரணமும் ஆகார். அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஆத்மா ஆத்மனி ஆத்மனா ஆத்மானம் சம்யச்சதி ச பாதிச்ச. 4 ஆத்மா போட்டிருக்கார். 4 ஆத்மா, 4 தடவை ஆத்மாங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார். என்ன? ஆத்மா தானாகவே, ஆத்மனி தன்னுள்ளேயே, வெளியிலேருந்து கொண்டு வரல, ஆத்மனி தன்னுள்ளேயே, ஆத்மனா நிமித்த காரணம், வெளியிலேருந்து இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணாரா? இல்லை, ஆத்மனா தானாகவே, தானே தானாகவே தன்னுள்ளேயே, ஆத்மா ஆத்மனி ஆத்மனா ஆத்மானம். சரி, இன்னொருத்தரை சிருஷ்டி பண்ணினார்? இல்லை, தன்னையே தான் சிருஷ்டி பண்ணிட்டார் அவர். தானே தன்னுள்ளேயே தன்னாலேயே தன்னையே. இப்போ 4 வார்த்தை வந்ததா இல்லையா? அதான் 4 ஆத்மா. சம்யச்சதிச்ச பாதிச்ச, இவ்வளவு சிருஷ்டி பண்ணினார். அவளையே காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு லீலையை பண்ணுறார். அவளையே சம்ஹாரம் பண்ணுறதுங்க லீலையை பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை சொன்னார். எதுக்கு சொன்னார்னாக்கா சிருஷ்டி வேறே நம்ம நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் பகவானுடைய சிருஷ்டியை இதோடு விட்டுட்டால் மறுபடியும் சிருஷ்டி தொடரப்போகிறது. பகவானுடைய லீலாவதாரங்களை சொல்லு அப்படின்னு கேட்டிருந்தார் பரீட்சித். அதனால் பகவானுடைய லீலாவதாரங்களை எல்லாம் சொன்னார். முன்னே பார்த்தோம், நம்ம 22 அவதாரங்கள்னு பார்த்தோம் போன உபன்யாசத்தில். 22 அவதாரங்கள்னு பார்த்தோம். அந்த 22 அவதாரங்களே நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, ஏன்னா பின்னால் நம்ம விசாரமாக பார்க்க போகிறோம். அதனால் ஆனால் இங்கே அவர் சுருக்கமாக சங்கேபமாக 22 அவதாரங்களை சொன்னார். கிருஷ்ணாவதாரத்தை கொஞ்சம் விஸ்தாரமாகவே சொன்னார் சுகர். இப்போ யார் சொல்லிட்டு இருக்கா கதை? பிரம்மா சொல்லிட்டு இருக்கார் நாரதருக்கு. பிரம்மா நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, அதை திருப்பி சுகர் சொல்லிட்டு இருக்கார். அதை திருப்பி சூத்த பௌராணிகர் சொல்லிட்டு இருக்கார். அதான வரிசை. பிரம்மா கிருஷ்ணாவதாருடைய லீலைகளை சொல்லும் பொழுது பிரம்மா ஒரு விஷமம் பண்ணினாரோ இல்லையோ, இந்த மாடெல்லாம் பின்னால் பார்க்க போகிறோமோ இல்லையோ, அது சொல்லணுமோ இல்லையோ, சொல்லலை அவர். கிருஷ்ணாவதார லீலைகளை சொன்ன பிரம்மா அந்த அசுரனை விரட்டினார், இந்த அசுரனை வதம் பண்ணார் அப்படின்லாம் சொன்னார். அந்த கோவர்தனத்தை தூக்கினார், எல்லாம் சொன்னார். ஆனால் அது மாதிரி பசுமாடு எடுத்து ரெண்டுட்டு போனேன் அப்படிங்கிறது சொல்லலை. தன்னுடைய புத்திரனான நாரதர்கிட்ட சொல்கிறது வெக்கப்பட்டுன்னு சொன்னாரா என்னங்கிறது சுகர் அதை சொல்லலை. அடுத்தபடியாக இந்த சிருஷ்டிக்கு வர, இந்த சிருஷ்டி பாதியல்னா விட்டுருக்கோம், நம்ம பிரம்மாவோட நிறுத்திட்டோமோ இல்லையோ, பிரம்ம சிருஷ்டி ஆகிடுத்து. இந்த பிரம்ம சிருஷ்டி வரையிலும் உள்ளத்துக்கு சர்க்கம்னு பேர். அதாவது பிரகிருத்தியினுடைய சிருஷ்டி, மூல பிரகிருத்தின்னு ஒன்று சக்தி, எல்லாம் ஒரே பல வார்த்தைகள் ஒரே விஷயத்தை சொல்கிறது தான். மாயை, பிரகிருதி, சர்க்கம் எல்லாம் ஒன்று தான். இதுவரை நடந்த சிருஷ்டிக்கு பேர்
அதாவது பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிருஷ்டி, ப்ரைமரி சிருஷ்டி இதெல்லாம் நடந்தது. இப்போ செகண்டரி, அதுக்கு பேர் விசர்க்கம்னு பேர். இதெல்லாம் புராணத்தில் சொல்லணும்னு சாஸ்திரம். புராணம் பஞ்சலக்ஷணம்னு 5 லட்சணங்கள் சொல்லியிருக்கு. அதில் ஒன்று விசர்க்கத்தையும் சொல்லணும், சர்க்கத்தையும் சொல்லணும். சர்க்கம் சொல்லியாச்சு, இப்போ விசர்க்கம் சொல்ல போகிறார். விசர்க்கம்னா பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து நடக்கிற சிருஷ்டி. பிரம்மா வரையிலும் உள்ள சிருஷ்டி ஆகிடுத்து. பிரம்மாவுக்கு அப்புறம் பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணணுமோ இல்லையோ, பிரம்மா சிருஷ்டி ஆகிட்டார். ஆனால் பிரம்மா சிருஷ்டி பண்ணணுமோ இல்லையோ, ஆனால் அவருக்கு சிருஷ்டி பண்ணுறது எப்படின்னு தெரியல. இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கார் அவர் தான் யாருன்னே தெரியல, தான் எங்கே உட்காண்டிருக்கோம்னு தெரியல. அதனால் அவர் என்ன பண்ணினார், தான் ஒரு கமலத்து மேலே உட்காண்டிருக்கோம்னு தெரிஞ்சுது. அதனால் அந்த கமலத்தினுடைய நாளம் வழியாக கீழே போனார். பல திவ்ய வருஷங்கள் போனார். அதனுடைய அடியை கண்டுபிடிக்க முடியல. திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து உட்காண்டார். திரும்பி உட்காந்து மனசுக்குள்ளே தியானம் பண்ணினார். இதுலேருந்து தெரிகிறது ஒரு நிறைய விஷயங்களில் தத்துவம் இருக்குது. இதுலேருந்து தெரிகிறது நாம் வெளியில் போய் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போகிறோம், வெளியில் ஈஸ்வரனை போய் தரிசனம் பண்ணுறோம், அதெல்லாம் அவசியம்தான். ஆனால் அதை விட முக்கியமானது நாம் ஹிருதயத்தில் பகவானை தியானம் பண்ணுறது. அதெல்லாம் வெளியில் பண்ணுறது நிமித்தம், உள்ளே பண்ணுறது தான் நாம் அவசியம் பண்ண வேண்டியது. உள்ளே பண்ண வேண்டியதாக நாம் அவசியம் பண்ண வேண்டியது. உள்ளே பண்ணுறதுக்காக தான் வெளியில் பண்ணிட்டுருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ பிரம்மாவுக்கு அதான் ஆச்சு. பிரம்மாவுக்கு என்ன ஆச்சு, வெளியில் போய் தேடினார், கிடைக்கல. திரும்பி வந்தார். சரி, வெளியிலேயே தேடின்னு இருப்பானே, நம்ம உள்ளே தேடுவோம் அப்படின்னு கண்ணை மூட்டின்னு தியானம் பண்ணினார். கிடைச்சிடுத்து அவருக்கு. எதுக்காக தேடினாரோ, பல வருஷங்கள் கஷ்டப்பட்டாரோ, அது தியானம் பண்ணினவுடனே கிடைச்சிடுது. என்ன கிடைச்சிது, எல்லாத்தையும் பார்த்துட்டார் கண்ணாலேயே, அகக்கண்ணால். என்னத்தை பார்த்தார், தான் எந்த கமலத்தில் உட்காண்டிருக்கோம், அந்த கமலத்தினுடைய அடி எங்கே போகிறது, பகவான் ஒருத்தர் இருக்கார், அவருடைய நாபியில் போய் நம்ம வந்திருக்கோம். அந்த பகவான் வந்து ஜலத்தில் உட்காண்டிருக்கார். அந்த பகவான் தாங்கின்னு இருக்க அனந்தன் சேஷன்னு ஒருத்தர். இவ்வளவும் பார்த்துட்டார் அவர். இவ்வளவும் தெரியாமல் இருந்தார் அவர். இவ்வளவும் தெரியாமல் இருந்தவர் இப்போ தியானத்தினால கண்டுபிடிச்சார். அப்போ என்ன பண்ணார் அவர், உடனே மேல்கொண்டு எப்படி சிருஷ்டி பண்ணுறது தெரியாமல் இருந்த பொழுது ஆகாஷவாணியாக வந்தது, நீ வந்து தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 1000 திவ்ய வருஷங்கள் தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ண உடனே பகவான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து வைகுண்டத்தை கொண்டு போய் காமிச்சார். பகவான் வைகுண்ட தரிசனம் பண்ணி வச்சார் பிரம்மாவுக்கு. ரொம்ப அழகாக, ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிகிட்டு இருக்கு. நான் அதெல்லாம் இப்போது டீட்டெயிலாக சொல்ல நமக்கு அவகாசம் இல்லை. ரொம்ப அழகாக வைகுண்டத்தையே வர்ணிச்சிருக்கார். வைகுண்டம் எவ்வளவு அழகாக இருந்துருக்கு, எவ்வளவு நந்தவனங்கள், எவ்வளவு பார்ஷதர்கள். ஒரு பார்ஷதரும் விஷ்ணு துல்லியமாக இருக்காள், சதுர்புஜாளாக சங்கசக்கர கதாதாரியாக இருக்காள். அந்த வைகுண்டத்தில் விஷ்ணு பவனம் எப்படி இருந்துருக்கு, சுத்தீவிர இருக்கிற இடங்கள்லாம் எப்படி இருந்து ரொம்ப அழகாக வர்ணிச்சுட்டு போகிறார். கடைசியாக பகவான் எப்படி உட்காண்டிருக்கார், அத்தியர்கணீயாசனம் ஆஸ்திதம் பரம் விரதம் சதுஷோடச பஞ்சசக்திபிகி. நமக்கு வேண்டிய முக்கியமான விஷயத்தை விட்டுறப்படாதோ இல்லையோ, அதுக்காக அதை சொல்லிவிட்டார். என்ன விஷயம், இப்போ சிருஷ்டியில் என்ன இருக்கோம், நம்ம இப்போ சிருஷ்டிக்குன்னா தடுமாறின்னு இருக்கார் பிரம்மா. அவரை தானே இப்போ ஆய்ச்சின்னு போயிருக்கார், தரிசனம் பண்ணி வச்சுருக்கார். அங்கே இவர் உட்காண்டிருக்கார். உயர்ந்ததான ஒரு ஆசனத்தில் பகவான் உட்காண்டிருக்கார். அவரை சுற்றி சக்திகள் இருந்துருக்கு. விரதம் சுத்தீவிர இருந்துருக்காள். யார் இருக்கா, சதுஹு ஷோடச பஞ்ச சக்திபிகி. 4 சக்தி, 16 சக்தி, 5 சக்தி அப்படின்னு போட்டார். தனித்தனியாக சொன்னார். இவருக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு தெரிஞ்சு போச்சு, பார்க்கக்கூடிய பிரம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் தெரிஞ்சு போச்சுன்னா அதான் ஞானம். அந்த ஞானத்தை அவர் கொடுத்துட்டார். இவருக்கு ஒன்றும் தெரியாமல் தான் இருந்தார். பகவானே வந்து அழைச்சிட்டு போய் காமிச்ச காரணத்தினால தெரிஞ்சு போச்சு. இவர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டார் இவாள்லாம் யார் அப்படின்னு. அந்த முதல்ல சொன்ன 4 யார் அப்படின்னாக்க நாம் பார்த்தோமே, இப்போ இத்தனை நாள் பார்த்தது அதுதான். பரமபுருஷன், பிரகிருதி என்று சொல்லக்கூடிய மாயை, மகத்தத்துவம், அகங்காரம். இந்த 4 பேர் 4 சக்திகளாக இருக்காள். அடுத்தது ஷோடசன்னு சொன்னார், 16 சக்தி. 16 சக்தி என்னன்னாக்கா 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 தன்மாத்திரைகள். அந்த சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம்னு சொன்னது. மனசை சேர்த்துண்டார் அந்தக்கரணத்தில், இப்படியாக 16 சொன்னார். அடுத்தது பஞ்சமகா சக்திபிகி. அது இப்போ அதாவது எவல்யூட்ஸ். இதெல்லாம் முதல்ல சொன்னது ஆரம்பம். அடுத்தது வரும் இல்லையா. பஞ்சமகாபூதங்கள் தான் கிராசஸ்ட் இருக்கிறதுக்குள்ள. இன்னும் சூக்ஷ்ம நிலைமையில் இருக்கோம் நம்ம. கிராஸுக்கு வரல, இருக்கிறதுக்குள்ள சூக்ஷ்மத்துக்குள்ள கிராசஸ்ட். இது வந்து பஞ்சமகா சக்திபிகி. அதாவது 5 மகாபூதங்கள், பிருத்திவி, வாயு, அக்னி, ஜலம். அப்படி பிருத்திவி ஆகாசத்துலேருந்து ஆரம்பித்து பிருத்திவி பர்யந்தம் 5 மகாபூதங்கள்.
அதெல்லாம் காமிச்சார். அப்போ வந்து சொன்னார் பகவான். என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, தபஸனுடைய பெருமை எடுத்து சொன்னார். நீ 1000 வருஷம் தபஸ் பண்ணினதுனால தான் உனக்கு இந்த தரிசனம் கிடைச்சது. இப்போ நீ சிருஷ்டி பண்ண போகிற ஏழு அந்த சிருஷ்டியினுடைய சாமர்த்தியம் தபஸ். அதாவது அதுலேருந்து நிறைய தத்துவங்கள் சொல்லிகிட்டே போகிறாரு இல்லையா பகவான். ஒரு தத்துவம் இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய தத்துவம் என்ன, தபஸ் இல்லாமல் ஒன்றையும் அடைய முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் தேடின்னு இருக்கோம். ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஷார்ட்கட்னால கிடைக்குமா? தபஸ்னா என்ன அர்த்தம்? டிசிப்ளின்டு ஹார்ட் ஒர்க் தான் தபஸ். அது வந்து சொல்கிறார் பகவான். என்ன சொல்கிறார், நான் இப்போ உட்காண்டிருக்கேன், உன்னை வந்து அழிச்சுன்னு வந்துட்டேன்னு நினச்சிக்காத, நான் தபஸ் பண்ணி தான் இந்த நிலைமை அடைஞ்சிருக்கேன். விஸ்வம் வீர் சிருஜாமி தபசை வேதம் கிரசாமி தபசா புனகா. நான் இப்போ இந்த சிருஷ்டியை பண்ணுறேன் அப்படின்னாக்க தபஸ்னால தான் சிருஷ்டி பண்ணுறேன். நான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறேன், பாலன சக்தி எங்கிட்ட இருக்குது அப்படின்னாக்க பிபர்மி தபசா விஸ்வம் வீரியம் மே துஷ்டரம் தபா. துஷ்டரம் தபா, கடுமையான தபஸ், யாராரையும் பண்ண முடியாத தபஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் காப்பாற்றின்னு இருக்கேன். அதே போல் தபஸ் பண்ணி நான் வந்து சம்ஹாரம் பண்ணுறேன். அதனால் தபஸ்னால தான் எல்லாவற்றையும் அடைய முடியுங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னார். பிரம்மாவானவர் சொன்னார், இது மாதிரி எனக்கு சிருஷ்டியினுடைய சாமர்த்தியம் வேணும், பகவானுடைய ஸ்வரூப ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான கட்டம் பாகவதத்தில் சதுஸ்லோகி பாகவதம்னு சொல்லியிருக்கு. பகவானானவர் 4 ஸ்லோகங்களில் பிரம்மாவுக்கு இத்தனை நாம் பார்த்த தத்துவங்களை எல்லாம் சேகரித்து ஒன்றா பண்ணி ஒரு 4 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார். ஆச்சரியமான ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம், அகமேவாசமேவாக்ரே நான்யத்யத் சதசத்பரம் பஷாதகம் யதேதச்ச யோவசிஷ்யேத சோஸ்மியகம். அகமேவ ஆசம் அக்ரே, நான் ஒத்தந்தான் இருந்தேன். முதல்ல திருப்பி அந்த விஷயத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். நம்ம ஒரு வஸ்து தான் இருக்குது, நான் ஒத்தந்தான் இருந்தேன். அப்புறம் சத்தாகவும் அசத்தாகவும், அதாவது ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோன்றுறது, இதெல்லாம் பகவானுடைய இருந்து வேற உள்ள வஸ்துக்கள்னு தோன்றுறது. அப்படி இல்லை. பஷாதகம் யதே தச்ச, இந்த இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே நான் தான். நீ பார்க்கக்கூடிய வஸ்து தான் சிருஷ்டின்னு நினச்சிக்காத. பகவான் வந்து பூர்ணமாக சிருஷ்டியில் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்காத. அவசிஷ்யேத சோஸ்மியகம். சிருஷ்டிங்கிறது ஒரு பாதம், பகவானுடைய ஒரு சின்ன அம்சம். அந்த அம்சத்தை பார்த்துட்டு பூர்ணத்தையும் பார்த்துட்டு தான் நினச்சிக்காத. பாக்கி இருக்க அதுவும் நான் தான். சிருஷ்டியும் நான் தான், பாக்கி இருக்கிறதும் நான் தான். முதல்ல இருந்தவனும் நான் தான், பின்னால் இருப்பவனும் நான் தான். இது முதல்ல சொன்ன ஸ்லோகம். ரெண்டாவது, தேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத ஆத்மனி தத்வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதாபாசோ யதா தமஹா. இப்போ சூக்ஷ்ம வஸ்து ஸ்தூல வஸ்துவெல்லாம் பார்க்குற போது நான் தான்னாக்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது வேற என்ன தெரியுறது? இது சேராகவும் மைக்காகவும் தெரியுறது. இது நீங்கள் தானே எப்படி ஒத்துக்கிறது? அதுக்கு இப்போ மாயைன்னு ஒன்று ஒத்துண்டு தானே ஆணும். இப்போ மாயா சக்தின்னு ஒன்று பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரியுறது இல்லையா? அந்த மாயை என்ன பண்ணுறது? எத் பிரதி ஏத ந பிரதி ஏத சாத்மனே. அந்த பரமாத்ம வஸ்து இருக்கே, பரமாத்ம வஸ்துவிடம் தெரிந்தும் தெரியாமலும் என்னென்ன இருக்கோ எல்லாமே அவர் தான். ரொம்ப முக்கியமான அழகாக போட்டார் அது. ந பிரதீயேத பிரதீயேத, தெரிகிறது தெரியாமல் இருக்கிறது, ரெண்டு விதமாகவும் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே நான் தான். இது தெரிகிறது தெரியாமல் இருக்கிறது அப்படின்னா என்ன? ஒரு உதாரணம் வேதாந்தத்தில் சொல்கிற வழக்கம்னாக்க காணல் நீரை சொல்கிற வழக்கம். பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தூரக்க ஜலம் இருக்கா மாதிரி தெரிகிறது, மிராஷ். அது வந்து காணல் நீர். அது இருக்கோ நிஜமா? இல்லை. அது கிட்டக்க போனப்புறம் இல்லைன்னு தெரியுது. தூரக்க இருக்கிற போது இருக்குது அப்படின்னு தான் தெரியுது. தூரக்க இருக்கிற போது அங்கே ஜலம் இல்லைன்னு நம்ம சொன்ன ஒத்துப்போமோ? ஒத்துக்க மாட்டோம். காணல் நீர் இருக்குது, அதுபோல் இந்த வஸ்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் கிட்டக்க போனப்புறம் இல்லை. கிட்டக்க போனப்புறம் இல்லை என்றால் இந்த வஸ்துவை ஆழ்ந்து பார்த்தால் அது பகவான் தான், அது அந்த வஸ்து இல்லை அப்படிங்கிறது தெரியும். காணல் நீரை போல். அதே போல் யதா ஆபாசா யதா தமஹா. இது இப்போ சொன்னது ஆபாசம், அதாவது இருப்பது போன்ற காட்சி. அதுக்கு பேர் ஆபாசம்னு பேர். பாசம்னா பிரகாசம், ஆபாசம்னா இருப்பது போன்ற காட்சி. யதாபாசோ யதா தமஹா. அதுபோல் இருட்டு. இருட்டில் ஒரு வஸ்து, இப்போ இந்த ரூம் இருட்டாகிடுது அப்படின்னா நான் இன்னொருத்தர் இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ அவர் இல்லைன்னு அர்த்தமா என்ன? இருட்டில் ஒரு வஸ்து என்னால் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அந்த வஸ்து இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. முதல்ல நப்பிரதி ஏதுன்னு சொன்னார் இல்லையா? இருக்கா மாதிரியும் இருக்காமா இல்லாத மாதிரியும். முதல்ல சொன்னது இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார், காணல் நீர். இல்லாததுக்கு ஒரு உதாரணம் இப்போ தமஹான்னு போட்டார், இருட்டு போட்டார். அதாவது
இருட்டில் ஒரு வஸ்து நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாதோ, அதுபோல் இந்த மைக்குக்குள்ளே நமக்கு இருட்டு, நம்மளை பொறுத்தவரை மைக்கு இருட்டு, அந்த இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வஸ்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்காக சொன்னார் அடுத்தபடியாக, யதாமகாந்தி பூதானி பூதேஷு சாவச்சேஷ்வனு பிரவிஷ்டான் அப்பிரவிஷ்டானி ததா தேஷு நதேஷ்வகம். இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்குள்ளே நான் இருக்கேன், சிருஷ்டியில் இருக்கக்கூடிய வஸ்துக்குள்ளே நான் இல்லாமலும் இருக்கேன். இல்லாமலும் இருக்கேன்னா கான்ட்ரடிக்டரி என்ன இருக்குது? அவர் சொல்கிறார், பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷு அகம். ததா தேஷு அதுக்குள்ளே நான் இருக்கேன், ந தேஷு அகம் நான் இல்லாமலும் இருக்கேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். உதாரணம் சொன்னால் தான் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதுக்குள்ளே இருக்கேங்கிற இதே பகவத்கீதையிலே இதே கூத்து தான், அங்கேயும் இதே தான் பகவான் சொல்லியிருக்கார். எல்லா வஸ்துக்குள்ளேயும் நான் இருக்கேங்கிறார், இல்லைங்கிறார். அடுத்த அரை ஸ்லோகத்திலேயே இல்லைங்கிறார். இருக்கே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டார், அவரே சொல்லிட்டார். யதா மகாந்தி பூதானி, இப்போ பஞ்சமகாபூதங்களை பற்றி பேசணுமோ இல்லையோ, ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவின்னு சொன்னமோ இல்லையோ, இந்த பஞ்சமகாபூதங்கள்னால தான் இந்த வஸ்துக்கள்லாம் நிர்மாணம் ஆயிருக்கு. இந்த வஸ்துக்களுக்குள்ளே பஞ்சமகாபூதங்கள் இருக்குது. நம்ம சரீரமே பஞ்சமகாபூதத்தினால ஏற்பட்டது தான். சரி, இப்போ நம்ம சரீரத்தை எடுத்துப்போம். நம்ம சரீரத்தில் பஞ்சமகாபூதம் இருக்குது, வெளியிலையும் பஞ்சமகாபூதம் இருக்கா இல்லையா? நம்ம சரீரத்தில் ஒன்று தான் இருக்கா என்ன? வெளியிலையும் பஞ்சமகாபூதம் இருக்குது, சரீரத்திலையும் இருக்குது. அதுபோல் வெளியிலையும் பரமாத்மா இருக்கார், உள்ளுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார். அதையும் ஒத்துக்கப்படாது? பஞ்சமகாபூதத்தினே ஒத்துக்கிற, அப்போ பரமாத்மா ஏன் ஒத்துக்கப்படாது? பரமாத்மா வேறு, பஞ்சமகாபூதம் வேறு இல்லையே. அதனால் அதுக்குள்ளே இருக்கேன், அதுக்குள்ளே இல்லாமல் இருக்கேங்கிறதுக்கு அர்த்தம் அதான். அதுக்குள்ளே இல்லாமல் இருக்கேன்னா அதில் மாத்திரம் இருக்கேன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்குள்ளே இல்லாமல் இருக்கேங்கிறது அர்த்தம் ரெஸ்ட்ரிக்டட் இல்லை அப்படிங்கிறதுக்காக. நான் விஸ்தாரமாக இருக்கக்கூடிய மகாபுருஷன், என்னை ஒரு மைக்லேயோ ஒரு சேர்லேயோ நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதே அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக ததாதேஷு நதேஷ்வகம். கடைசியாக இந்த 4வது ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி முடித்தார். ஏதாவதேவ ஜிஜ்ஞாஸ்யம் தத்துவ ஜிஜ்ஞாசுனாத்மனः அன்வய வதிரேகாபியாம் யத்ஸ்யாத் சர்வத்ர சர்வதா. இந்த பகவானை அடையக்கூடிய 3 மார்க்கங்களில் ஞான மார்க்கம்னு சொன்னோமோ இல்லையோ, ஞான மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டாக்க, ஒரு வஸ்துவை பார்த்துட்டு இது பகவான் இல்லை, இது பகவான் இல்லை, நேத்தி நேத்தி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறது வேதாந்தம். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய புத்திரன் பகவான் இல்லை, இந்த மைக் பகவான் இல்லை, இந்த சேர் பகவான் இல்லை, அப்படி ஒவ்வொன்றும் பகவான் இல்லை பகவான் இல்லைன்னு சொல்லிகிட்டே வந்தால் கடைசியில் என்னுடைய சரீரமும் பகவான் இல்லை, நான் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். அப்படி வந்த பிறகு எதுதான் பகவான் அப்படின்னாக்க, நான் ஒன்று இருக்கோம் இல்லையோ, உலகம் முழுக்க வெளியெல்லாம் போன பிறகு நான் இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கேனே, அதுபோல் என்னுக்குள்ளே இருக்கக்கூடிய வஸ்து ஒன்று தான் பகவான் அப்படின்னு எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி, இதுக்கு பேர் வெதிரேகம்னு பேர், எலிமினேஷன் ப்ரோசஸ். அன்வயம்ங்கிறது அதுக்கு ஆப்போசிட், எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. அதுதான் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் என்னென்னா சர்வத்திர பகவானை பார்க்கறது, சர்வத்திர பகவத் தர்சனம். பகவானை தவிர வேறு ஒரு வஸ்து இல்லை. மைக் ஒரு வஸ்து, சேர் ஒரு வஸ்து, சரீரம் ஒரு வஸ்துன்னு வச்சுட்டா தானே அப்புறம் அது பகவான் இல்லைன்னு வேறு டிஃபைன் பண்ண வேண்டிக்கு நிரூபணம் இல்லை. எல்லாமே பகவான் தான். பகவான் தான் மைக் போல் வேஷம் போட்டுருக்கார், பகவான் தான் சரீரம் போல் வேஷம் போட்டுருக்கார், பகவான் தான் நாற்காலியாக வேஷம் போட்டுருக்கார் அப்படின்னு விட்டாக்க அது பக்தி மார்க்கம். சர்வத்திர பக்தினா ஏதோ சுலபமாக நினச்சிட்டு இருக்கா எல்லோரும். பாகவதம்னா பக்தி, பாகவத சிரவணம் பண்ணிட்டா பக்தி, சப்தாகம்னா பக்தி, சப்தாகத்துக்கு போய்ட்டு வந்துட்டா பக்தி வந்துடுது. பக்தி இல்லை, அது இல்லை. சர்வத்திர பகவத் தரிசனம் பண்ணுறதுக்கு தான் இதான் டெஃபினேஷன். பகவானே சொன்ன டெஃபினேஷன், நான் சொல்லலை. சர்வத்திர பகவத் தரிசனம், பகவானை தவிர வேற ஒரு வஸ்து எனக்கு கண்ணுக்கு தெரியலை அப்படிங்கிற நிலைமை. அதுவும் நம்ம ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்போது ரெண்டும் ஒன்றுங்கிறது தான். இப்படி ரெண்டும் ஒன்று தான் முடிகிறது பாரு, எவ்வளோ அழகாக கொண்டு போகிறாரு பாரு. ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம், இது ஒன்று தான் தெரியணும். இத்தனை நாள் சொன்னதெல்லாம் தெரியாட்டா பரவாயில்ல, இது ஒன்று தெரிஞ்சுட்டா போகிறோம். எது ஒன்று தெரிஞ்சுட்டா போகிறோம்? பகவான் ஒருத்தர் தான் இருக்கார் அப்படிங்கிறது. ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்துவ ஜிக்ஞாசுனா ஆத்மனஹா, ஆத்மனஹா தத்துவ ஜிக்ஞாசுனா, ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உள்ளவனுக்கு இது ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா போகிறோம், வேறு ஒன்றும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வைகுண்டத்தில் இருக்கோம் நம்ம. இப்போது பகவான் சதுஸ்லோகி பாகவதத்தை பிரம்மாவுக்கு சொன்னார். இன்னும் சிருஷ்டி ஆரம்பிக்கலையே. இப்போ சிருஷ்டி கிரமன்னா கேட்டிருக்கான் பரீட்சை, அதெல்லாம் பதில் சொல்லணும்.
பாக்கிய சிருஷ்டியை மைத்ரேயர் விதுரருக்கு சொல்ல போகிறார் அப்படின்னு புதுசாக ஒரு கதையை உண்டு பண்ணினார் சுகாச்சாரியார். இதுவரையிலும் சொன்ன சிருஷ்டி பிரம்மா நாரதருக்கு சொன்னார். இனிமேல் சொல்ல போகிற சிருஷ்டி மைத்ரேயர் விதுரருக்கு சொல்ல போகிறார். அதுக்கு கதை சொல்லணுமோ, மைத்ரேயர் எங்கே வந்தார், விதுரர் எங்கே வந்தார்னு. அதனால் கதையை சொன்னார். என்ன கதை அப்படின்னாக்க, விதுரர்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மகாபாரதத்தில் உள்ள கதாபாத்திரம். விதுரர் திருதராஷ்டிரனுக்கு விஸ்தாரமாக ஞானோபதேசம் பண்ணினார். இது மாதிரிலாம் நீ அக்கிரமம் பண்ணாத, பாண்டவாளும் உன்னுடைய புத்திரர்கள் தான், இது மாதிரி பேத பாராட்டப்படாது, எவ்வளவோ எடுத்து சொன்னார். கேட்கல. விதுர நீதி அப்படின்னு ஒன்று இருக்குது மகாபாரதத்தில். அதில் ரொம்ப அதை படித்தாலே எல்லா தர்மங்களும் அதில் இருக்குது விதுர நீதியில். அதை விஸ்தாரமாக எடுத்து சொன்னார் திருதராஷ்டிரனுக்கு. இந்த பிள்ளைங்கிற மோகத்தை விடு, புத்திர மோகத்தை விடு. அவனால தான் இந்த குலமே நாசமாக போகிறது. இந்த துரியோதனால குலமே நாசமாக போகிறது. நீ இந்த புத்திர மோகத்தை விட்டுட்டேன்னா இந்த குலத்தை காப்பாற்றலாம். அவன் சொன்னபடி கேட்காத, நான் சொன்னபடி. இவ்வளோ விஸ்தாரமாக சொல்லியிருக்கார் விதுரர். மகாபாரதத்தை படித்தாலாம் தெரியும் உங்களுக்கு. விஸ்தாரமாக சொல்லியிருக்கார் அவர். நான் சொன்னதை கேளு, பாண்டவாளுக்கு உள்ள நியாயத்தை பண்ணு, இவ்வளோதான் அவர் சொன்னார். ஒன்றும் பெருசாக ஆகாசத்தை வளை அப்படின்னு சொல்லலை அவர். பாண்டவாளுக்கு நியாயத்தை பண்ணு. அது கேட்க இஷ்டமில்லை இந்த திருதராஷ்டிரனுக்கு. கடைசியாக துரியோதனன் கோபம் வந்தது. கண்டபடி சொல்ல முடியாத வார்த்தைகளினாலே இந்த விதுரரை வச்சுட்டு அவரை வெளியில் போ அப்படின்னு துரத்திவிட்டான். விதுரர் என்ன பண்ணினார், தன்னுடைய தனுசை அந்த அரண்மனையினுடைய வாசலில் வச்சுட்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பிட்டார் விதுரர். தீர்த்த யாத்திரைக்கு போனவர் பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள் தீர்த்த யாத்திரை பண்ணிகிட்டே இருந்தார். அப்போல்லாம் இந்த மாதிரி டெலிஃபோன்லாம் கிடையாது இல்லையோ, அதனால் அவருக்கு சமாச்சாரமே தெரியாது. ரொம்ப நாள் கழித்து சமாச்சாரம் தெரிஞ்சுது. என்ன சமாச்சாரம் தெரிஞ்சதுன்னா, இது மாதிரி மகாபாரத யுத்தம் ஆயிடுத்து, கௌரவர்கள் நாசமாயிட்டாள், யுதிஷ்டிரர் பட்டாபிஷேகம் ஆயிடுத்து அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சுட்டவர் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே யமுனை கரைக்கு வந்தார், பிருந்தாவனத்துக்கு வந்தார். அங்கே தற்செயலாக பார்த்தார், உத்தவர் நின்றுருந்தார். ஏற்கனவே உத்தவர் அவருக்கு தெரியும். விதுரருக்கு எப்படி உத்தவரை தெரியாமல் இருக்க முடியும்? உத்தவரை பார்த்தார். இந்த உத்தவர் யாருன்னாக்க கிருஷ்ணரோட சேர்ந்து இருந்தவர், அவருடைய பந்து, ப்ரஹஸ்பதி பகவானுடைய சிஷ்யர். உத்தவர் சாமானியப்பட்டவர் இல்லை, சாக்ஷாத் ப்ரஹஸ்பதி பகவானுடைய சிஷ்யர், பரமஜானி. அவரை பற்றி பின்னாலேயும் பார்க்க போகிறோம் நம்ம கிருஷ்ண லீலைகளில். அந்த உத்தவரை பார்த்து குசல பிரச்சனம் பண்ணினார் விதுரர். அவருக்கு ஒன்றுமே தெரியாதோ இல்லையோ, யுதிஷ்டிர பட்டாபிஷேகம் வரலாம் வேறு யாரோ சொல்லிவிட்டா. இப்போ இவர்கிட்ட கேட்டார், பாண்டவாள்லாம் எப்படி இருக்கா, எல்லோரும் சௌக்கியமாக இருக்காளா? ஒவ்வொருத்தராக கேட்டார், யுதிஷ்டிர எப்படி இருக்கார், அர்ஜுன பீமன் எல்லாம் கேட்டுட்டே வந்தார். அடுத்தபடியாக யாதவாள்லாம் எப்படி இருக்காள், கிருஷ்ண பகவான் எப்படி இருக்கார், யாதவர்கள் எப்படி இருக்காள்னு கேட்டது தான் தாமசம். உடனே மூர்ச்சையாயிட்டார் விதுரர். ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒரு அழகான ஸ்லோகம். சமூகோத்தமபூத்தூஷ்ணீம் கிருஷ்ணாங்கிரி சுதயாபிருஷம். கிருஷ்ணர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்ட உடனேயே கிருஷ்ண அங்கிரி சுதயா பிருஷம்னர். பிருஷம்னா ரொம்ப ஜாஸ்தி. கிருஷ்ண அங்கிரி, கிருஷ்ணருடைய பாதத்தினுடைய ஞாபகத்தினாலே. கிருஷ்ணரை பற்றி அவர் கேட்ட உடனே கிருஷ்ண பாத தரிசனம் மனசுக்குள்ளே ஆயிடுத்து. கிருஷ்ணர் அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டார், இந்த லோகத்தில் இல்லை அவர். அதனால துக்கம் அவருக்கு மேலிட்டுடுத்து. சமுகூர்த்தம் அபூத் தூஷ்ணீம். ஒரு முகூர்த்த காலம், முகூர்த்தம்னா 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம் நம்ம ஒருத்தர் பேஷண்ட்டே இருக்கிறத 2.5 மணி நேரம் அவர் பேசாமே இருந்தார்னா என்ன அர்த்தம்? அப்படியே மூர்ச்சை ஆயிட்டார் அவர். தீவிரேன பக்தி யோகேன நிமக்ன சாது நிர்வதா. தீவிரமான பக்தி யோகத்தினாலே வேற எங்கேயோ போயிட்டார் அவர். டிரான்ஸ்போர்ட்டட் டு அனதர் வேர்ல்டு. இந்த உலகத்தில் இல்லை அவர். புலகோன் பிர்ண சர்வாங்கோ மஞ்சன்மீலத்ரிஷாசுச்சா. அவருடைய சரீரம் முழுக்க புலகாங்கிதம் ஆயிடுத்து. கண்கள் மூடி இருக்குது, கண்கள்லேருந்து அஸ்ருதார பிரவாகமாக இருக்குது அந்த உத்தவர். ரொம்ப அழகாக வர்ணிச்சுட்டார். பூர்ணார்த்தோ லக்ஷிதஸ்தேன ஸ்னேக பிரசர சம்பிருதா. ஸ்னேக பிரசர சம்பிருதா. கிருஷ்ணனுடைய உள்ள ஸ்னேகம் பக்தியினால் சம்பிருதா. சம்பிருதான்னு என்ன அர்த்தம்னாக்க மூழ்கி போகிறதுன்னு அர்த்தம். நம்ம ஜலத்தில் மூழ்கி போயிட்டால் அதுக்கு பேர் சம்பிருதா. அதனால் கிருஷ்ண பக்தியில் மூழ்கி போயிட்டார் அவர். இந்த ஸ்னேகங்கிறதுக்கு இன்னொரு சம்ஸ்கிருதம் ரொம்ப அழகான பாஷை இல்லையா? ஸ்னேகங்கிறதுக்கு 2 அர்த்தம். ஸ்னேகம்னா தெரியும் நமக்கு, மித்ரனாக இருக்கக்கூடியது ஸ்னேகம், மித்ரத்வம், மைத்ரி.
இன்னொரு அர்த்தம் எண்ணெய்னு அர்த்தம், தைலம், எண்ணெய்க்கு ஸ்னேகம்னு பேர். எப்படி எண்ணெயானது ஒட்டிக்கிறதோ அதுபோல் இந்த ஸ்னேகமானது ஒட்டிக்கும்படி பண்ணுறதுங்கிறதுனால இப்படி ரெண்டு அர்த்தம் இருக்குது ஸ்னேகம். அதுபோல் இப்போ வந்து ஸ்னேகத்தினால இவர் வந்து மூழ்கி போயிட்டார்னா இவர் எண்ணெயினால் மூழ்கி போன மாதிரி ஆகிட்டார். எண்ணெய் இங்கே வந்ததுன்னா கிருஷ்ண பக்திங்கிற எண்ணெயினால் மூழ்கி போயிட்டாராம். பூர்ணார்த்தோ லட்சிய பார்த்துட்டு இருக்கிறவர் யார்? விதுரர். அப்போ பார்த்தாக்க பூர்ணார்த்தகா இந்த ஜன்மா எடுத்ததனுடைய பலனை அடைஞ்சுட்டாரேன்னு அவர் நினச்சாராம். பூர்ணார்த்தகான்னு அதான் அர்த்தம். கிருத்தகிருத்தியராக ஆயிட்டாரே, இதுக்கு மேலே ஒன்று பாக்கி இருக்கா என்ன அப்படின்னு நினச்சுட்டாராம் உத்தவர். ஒரு முகூர்த்த காலத்துக்கு பிறகு பேசினார். அப்போ வந்து சொன்னார், இது மாதிரி கிருஷ்ணருடைய மகாப்பிரயாணம், யாதவர்களுடைய குலநாசம் எல்லாத்தையும் விஸ்தாரமாக எடுத்து சொன்னார். அப்படி சொல்லும்பொழுது கிருஷ்ணருடைய லீலைகளை எல்லாம் சொன்னார். அதாவது விதுரர் கிளம்பி போனப்புறம் நடந்த லீலைகள், விதுரர் இருந்தபோது நடந்த லீலைகள் அவருக்கே தெரியும். கிருஷ்ணர் வந்து என்னென்ன லீலைகள் பண்ணினார் அப்படி நம்ம இப்போ அதெல்லாம் சொல்ல போகிறதில்லை, ஏன்னா நமக்கு தான் பின்னால் இருக்கே தசமஸ்கந்தம் ஏகாதசஸ்கந்தத்தில். எப்படி துவாரகையில் சாக்ஷாத் பகவானாக சர்வசமர்த்தராக இருந்தும் கூட உக்ரசேன மகாராஜாவுக்கு முன்னாடி ஒரு சாதாரண சேவகனைப் போல கை கட்டி சேவகம் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில் ஒரு அஸ்வத்த மரத்தடியில் போய் உட்காண்டார். தன்னுடைய பிரயாண காலம் வரும்பொழுது உத்தவர்கிட்ட சொன்னார் அவர், நீ வந்து பதரிக்கு போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் உட்காண்டார். இவர் பதரிக்கு போகலை, அவர் சொன்னதை இவர் கேட்கல. பத்ரிக்கு போகாமல் இவர் ஒரு இன்னொரு மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சுண்டு, ஏன்னா இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கணும் அவருக்கு, அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. இவர் நம்மளை போக சொல்லிவிட்டு இவர் எதுக்கு மரத்தடியில் போய் ஏதோ ஒன்று நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அப்பொழுது மைத்ரேய மகர்ஷியானவர் அங்கே வந்தார். உத்தவரையும் கூப்பிட்டார், நம்ம ஒளிஞ்சுட்டுருக்கிற உத்தவரையும் அந்த மைத்ரேயரையும் உட்கார சொன்னார். ரெண்டு பேருக்கும் பிரம்ம ஞானத்தை போதித்தார் கிருஷ்ண பரமாத்மாவானவர். மைத்ரேயருக்கும் உத்தவருக்கும் பிரம்ம ஞானத்தை போதித்தார். அப்புறம் நீ வந்து பதரிக்கு போ அப்படின்னு சொன்னார். அப்போது சொன்னார், இது மாதிரி நீ பதரிக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு காரியம் பண்ணு, இது மாதிரி விதுரன் வந்து உன்னை பார்ப்பான், அப்படி பார்க்கும் பொழுது நீ வந்து விதுரன்ட்டு சொல்லிடு, மைத்ரேய மகர்ஷிக்கு நான் பிரம்மஞானத்தை உபதேசம் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட நீ வந்து உபதேசத்தை வாங்கிக்கோ. எதுக்காக சொன்னார்? விதுரருக்கும் இது உத்தவருக்கும் உபதேசம் பண்ணியிருக்கார். உத்தவர் வந்து விதுரரை பார்க்க போகிறார், நீயே உபதேசம் பண்ணி சொல்ல வேண்டியதான். யார் யாருக்கு யார் யார் உபதேசம் பண்ணணும்னு பகவான் தீர்மானம் பண்ணாரோ அதில் ஒரு தத்துவம் இருக்குது பாருங்கோ. நமக்கு உபதேசம் பண்ணாதவாள் ஞானி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நம்ம உபதேசம் பண்ணுறவர் ஒருத்தர் தான் ஞானி அப்படின்னு அர்த்தம் இல்லை. எந்த ஞானி நமக்கு பொருத்தமோ, ஏன்னா ஜீவர்களுடைய பக்குவமானது வேறுபட்டது. ஒவ்வொரு ஜீவனும் ஒரு பக்குவ நிலையில் இருக்கும், எல்லோரும் ஒரே நிலைமையில் இல்லை. அதனால் எந்த ஜீவனுக்கு எந்த பக்குவத்தை எடுத்து எந்த ஞானியானவர் உணர்த்தக்கூடியவரோ அவர் உணர்த்தினால்தான் அந்த ஞானமானது கிடைக்கும். அது இங்கே காமிக்கிறார் பாருங்கள். உத்தவர்கிட்ட சொல்கிறார், மைத்ரேயர் உனக்கு ஞானத்தை உபதேசிப்பார் அப்படின்னு விதுரர்கிட்ட சொல்லிவிட்டு நீ பத்ரிகாசிரமத்துக்கு போயிடு அப்படின்னு. இந்த டயத்தில் பரீட்சை குறுக்க ஒரு கேள்வியை கேட்டார். அது சரி, எல்லாரும் பிரயாணம் பண்ணின உடனே உத்தவரோ ரொம்ப வேணுங்கிறவர் கிருஷ்ணருக்கு, அவர் ஏன் பிரயாணம் பண்ணலைன்னு கேட்டார். அவர் சரியான கேள்வி. அப்போது கிருஷ்ணர் தடுத்து நிறுத்தினதுனால தான் உத்தவர் போகலை. உத்தவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தார் கிருஷ்ணர், நீ இந்த பூமியில் இருந்துண்டு பிரம்மஞானத்தை பரப்பணம், பதிரியில் இருந்துண்டு அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவர் பத்ரிகாசிரமத்தில் போய் இருந்தார். இப்போது இவ்வளவு யார் சொல்லிகிட்டு இருக்கா? உத்தவர் விதுரர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கார் இல்லையா? அதனால் நீ மைத்ரேயர்கிட்ட போ அப்படின்னு சொன்னார். உடனே விதுரர் மைத்ரேயர்கிட்ட கிளம்பினார். ஹரித்வாரத்தில் இருந்தார். அங்கே போய் ஒரு பெரிய வாழ்க்கை நாம் போனோம்னாக்கா, அதுவும் பிரம்மஞானத்தை அடையணும்னா என்ன சாமானிய விஷயமா? சாதாரண விஷயத்துக்கே வினயத்தோடு பிரார்த்திச்சுட்டு தான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு இருக்குது சாஸ்திரம். நம்ம போய் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்கா எவ்வளோ வினயமாக இருக்கணுமோ அவ்வளோ வினயமாக இருந்தால் தான் அந்த விஷயமானது நமக்கு கிடைக்கும். சாதாரண விஷயங்களுக்கு பிரம்மஞானம்னா விளையாட்டா? அதனால் அவர் சொல்கிறார், பவான் பகவதோ நித்யம் சம்மத சானுகஸ்ய எஸ்ய ஞானோபதேசாய மாதிஷத் பகவான் பிரஜன். உங்கள்கிட்ட பகவான் வந்து சொல்லியிருக்கார் எனக்கு ஞானோபதேசம் பண்ண சொல்லி அப்படின்னு
உத்தவர் சொன்னார், அதனால் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். நீங்கள் எப்பேற்பட்டவர்? பவான் பகவதோ நித்தியம் சம்மத சானுகஸ்ய. நீங்கள் பகவானுக்கு சமானமானவர். நீங்கள் பகவானுக்கு சமானமானவர். பகவானோட கூட இருந்தாலே பரம பாகவதாள், அவளில் ஒருத்தர் நீங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணினார். அதனால் உங்கள் வாக்குனால பிரம்மஜானம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் பரம பாக்கியசாலி, அதனால் அதை சொல்லணும் என்று சொல்லி கேட்டுண்டார். உடனே பிரம்மஜானத்தை அவர் உபதேசம் பண்ணினார் விதுரருக்கு. அப்போது விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடந்த சம்வாதம் தான் இப்போ பல ஸ்கந்தங்களில் போக போகிறது. விதுரர் மைத்ரேயர் ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தாருன்னு தெரியுது. வெறும் பிரம்மஞானத்தை உபதேசம் பண்ணினார்னு சொல்லிட்டு நிறுத்தலை. இப்போ பரீட்சத்து நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுருக்கிறது போல் விதுரர் நிறைய கேள்வி கேட்குறார், மைத்ரேயர் பதில் சொல்கிறார். பல கதைகள், பல லீலைகள், பல விஷயங்கள் விஸ்தாரமாக போயின்ட்டுருக்கு. இந்த சிருஷ்டி கிரமத்தை எங்கே விட்டோமோ அங்கே தொடர்றார் விதுரர் மைத்ரேயர். எங்கே விட்டு வந்திருக்கோம் இல்லையா, நம்ம பிரம்ம சிருஷ்டியில் தானே ஆச்சு, பாக்கிய சிருஷ்டி ஆகலையே. அப்போது ஞானத்தினாலே அவர் தபஸ் பண்ணி சொன்னார், பகவான் வந்து காட்சி கொடுத்தார், அதெல்லாம் பார்த்தோம். நம்ம மறுபடியும் வந்து உக்காண்டார் பகவான், அந்த பிரம்மா வந்து அந்த கமலத்தில். அப்போது ஞானத்தினால தனக்குள்ளேயே பார்த்துண்டார் சிருஷ்டியை. தனக்குள்ளேயே சிருஷ்டியை பார்த்து கொண்டார். அதுதான் ஆரம்பம். எதுவுமே தனக்குள்ளே பார்த்துட்டு தான் வெளியில் பண்ண முடியும். அப்போ ஒரு லெட்டர் எழுதுகிறோன்னா மனசில் தானே முதல்ல அந்த எண்ணமானது வருது. எல்லாமே இன்ஃபேக்ட் உலகம்னு ஒன்று இல்லைன்னு சொல்கிறது வேதாந்தம். உலகம்னு ஒன்று இல்லை, உலகம் மனசில் இருக்குது. ஏன்னா நம்ம தூங்கின்னு இருக்கிற பொழுது அந்த உலகம் எங்கே போச்சு? நாம் தூங்கின்னு இருக்கும் பொழுது அந்த உலகம் எங்கே போச்சு? அதனால் உலகங்கிறது இல்லாமல் இருப்பது போல் இருப்பது, மித்யைன்னு பேர். அதனால தான் அது சத்தியம் இல்லை அப்படின்னு வேதாந்தம் சொல்கிறது. அதை இங்கேயும் பார்க்குறோம் நம்ம. இந்த சிருஷ்டி முழுக்க தனக்குள்ளே பார்த்து கொண்டார் பிரம்மதேவர். பவான் தர்ஹேவ தன்னாபிசரஸ்வரோஜம் ஆத்மானமும் ஸ்வசனம் வியச்ச ததர்ஷ தேவோ ஜகதோ விதாதா நாதः பரம் லோக விசர்க திருஷ்டி. தனக்குள்ளேயே எல்லாற்றையும் பார்த்து கொண்டார். பார்த்துட்ட பிறகும் இவர் இதுவரையில் நடந்த சிருஷ்டியை தான் பார்த்தாரே தவிர இவர் பண்ண போகிற சிருஷ்டியை பார்க்க முடியல. இன்னும் அந்த சக்தி கிடைக்கல அவருக்கு. அதனால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார். பிரம்மதேவர் பகவானை பார்த்து பண்ணின ஸ்தோத்திரம் ஏராளமான ஸ்தோத்திரங்கள் இருக்குது பாகவதத்தில், உங்களுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப விஸ்தாரமான ஸ்தோத்திரம் இது. பகவானை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறார் பிரம்மதேவர் அப்படின்னாக்க, முக்கியமாக பகவானுடைய கருணையை கொண்டாடுறார். நீ வந்து இவ்வளவு சிரமப்பட்டு, நீ தானே சொன்னேன் ரொம்ப தபஸ் பண்ணி இந்த சிருஷ்டி பண்ணேன்னு, தபஸ் பண்ணி காப்பாற்றுறேன், தபஸ் பண்ணி சமகாரம் பண்ணேன். இவ்வளோ சிரமப்பட்டு தபஸ் பண்ணி இந்த ஜீவர்களுக்கு ஒரு கதி, நல்ல கதி ஏற்படணுங்கிறதுக்காக அந்த கருணையினால நீ இவ்வளவு பண்ணுற. என்ன ஆச்சரியம்! அந்த கருணையை தான் கொண்டாடுறார். இந்த ஒரு 30-40 ஸ்லோகங்களில் கருணை. பகவான் தான் ஆசிரியம் எல்லாருக்கும். எல்லா துக்க நிவாரணம் ஏற்படணும்னா பகவான் தான் ஆசிரியம் அப்படிங்கிறத நீ அந்த ஞானத்தை கொடுத்ததும் நீதான். பகவத் கதாசிரவணம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு எல்லாம் சொல்லின்னு இருக்கா மகான்கள். அதெல்லாம் அந்த மார்க்கங்களை ஏற்படுத்தி கொடுத்ததும் நீதான். அப்படி கதாசிரவணத்தினாலேயும் நாம சங்கீர்த்தனத்தினாலேயும் சித்த சுத்தியானது ஏற்படும், பக்தியானது ஏற்படும், அது மோட்சத்தில் கொண்டு போய் விட்டுடும். அப்படிங்கிற பாதையெல்லாம் நீ ஏற்படுத்தி கொடுத்த. எதுக்காக எல்லாம் பண்ண? நீ கருணையினால் பண்ணினேன். அப்படி பண்ணும்பொழுது ஏராளமான விக்னங்கள் வருது, ஏராளமான துஷ்டர்கள் வராள். அவள்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு நீயே அவதாரம் பண்ணிட்டு வேற வர. அப்படி ஒரு கருணை. அவதாரம்னா சாமானிய அவதாரமாக சாதாரண பட்சிகளாகவும் மிருகங்களாகவும், ஹீனமான மிருகங்களாகவும் ஹீனமான பட்சிகளாகவும் நீ அவதாரம் பண்ணிட்டு வர. இது மாதிரி யாரால் பண்ண முடியும்? அப்படி இந்த ஜீவர்கள் அனாதி காலமாக அவித்தியிலே கஷ்டப்பட்டு உழண்டு பகவானை எப்போ அடைய போகிறாள்னு தெரியாமல் திண்டாடின்னு இருக்கும் பொழுது அவளுக்கு ஞானம் கிடைக்கல, அவளுக்கு கதிமோக்ஷமும் கிடைக்கல. ஆனாலும் அவள் ரொம்ப சிரமப்பட்டுட்டாள். அப்படிங்கிற ஒரு காலம் வரும்பொழுது நீயாகவே பிரளயம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி ரொம்ப நாளைக்கு அவளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறையே. இந்த கருணையை எப்படி சொல்கிறது? என்ன ஆச்சரியம் பாருங்க. கருணையை எப்படிலாம் கொண்டாடுறாரு பாருங்க. அவள் கண்டினியூஸாக அந்த ஜென்மா எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதானே. நடுப்பு ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு என்ன ரூல்? ஏதாவது ரூல் இருக்கான்னு எவரா பண்ணினார் அந்த ரூல். எவரா பண்ண ரூல் பிரகாரம் ஒரு லாங் ரெஸ்ட்டை பார்க்க போகிறோம் நம்ம பின்னால் சிருஷ்டியில்.
அவ்வளோ பெரிய ரெஸ்ட்டை கொடுத்தியே, நீ மறுபடியும் சிருஷ்டி பண்ணுறியே, புனகா சிருஷ்டி. அதனால் இப்பேற்பட்ட உங்கள்கிட்ட நான் கேட்க முடியும், வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? எனக்கு சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தியை கர்வம் இல்லாமல் சிருஷ்டி, அதையும் சொல்லிட்டார் அவர். நம்மளாம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டோன்னா கர்வம் வந்துவிடும் இல்லையா? சிருஷ்டி பண்ணுறதுன்னா சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு பிரம்மாவுக்குனா பேர் இருக்குது. அதனால் கர்வம் இல்லாமல் சிருஷ்டி, அவர் அப்போயே கேட்டுவிட்டார் ஆரம்பத்திலேயே, கர்வம் இல்லாமல் சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை கொடு. உடனே பகவான் பிரத்யட்சமாக என்ன சொன்னார்? பிரீத்தோகம் அஸ்து பத்ரம் தே லோகானாம் விஜயேட்சையா. பிரீத்தோகம் அஸ்து, அஸ்து பத்ரம், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் உன்னுடைய ஸ்தோத்திரத்தினாலே. எதஸ்தௌஷீர் குணமயம் நிர்குணம் மாம் அனுவர்ணய, ரொம்ப அழகாக சொல்லிட்டார். நீ என்ன ஸ்தோத்திரம் பண்ணேங்கிறத ஒரு அரை ஸ்லோகத்தில் அவர் சம்மரைஸ் பண்ணுறார் இவருடைய பெரிய ஸ்தோத்திரத்தை. அவர் என்ன சொல்கிறார்? நானும் நிர்குணன், எனக்கு குணம் கிடையாது, அதுதான் ஆரம்பித்தோம் நம்ம. குணமில்லாத பரமாத்ம வஸ்து இந்த சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்காக குணத்தை அவலம்பிச்சுட்டேனே, அதையெல்லாம் நீ எடுத்து சொல்லிட்டியே. நிர்குணம் மாம் குணமயம் அனுவர்ணயன்னு. முதல்ல நிர்குணம், அனுவர்ணயன்னா பின்னால் சொல்லக்கூடிய வர்ணை. முதல்ல நிர்குணம், அப்புறம் குணவானாக அழகாக வர்ணிச்சுட்டியே அப்படின்னு சொல்லி வேதங்களை அவருக்கு, இங்கே தான் வேதம்ங்கிற வார்த்தை முதல் வருது. இதுவரைக்கும் வேதமே வரலையே நமக்கு, எங்கே வந்தது? வேதத்தை முதலாக உபதேசம் பண்ணுறார் பகவான் பிரம்மாவுக்கு. பிரம்மாவின் மூலமாக தான் வேதமே வெளியில் வருது. 4 முகங்களினாலே 4 வேதங்களையும் பிரம்மாவானவர் வெளியில் கொண்டு வந்தார்னு சாஸ்திரம். அப்படி பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி, வேதத்தினுடைய அடிப்படையினாலே வேத ஞானம் உனக்கு கிடைச்செடுத்து நீ இனிமேல் சிருஷ்டி பண்ணிடுவாய் அப்படிங்கிற அனுகிரகத்தை பண்ணினார். இனிமேல் முதல்ல பார்த்தது பிரகிருதி, இப்போ பார்க்குறது விகிருதி. முதல்ல பார்த்தது சர்க்கம், இப்போ பார்க்குறது விசர்க்கம். எல்லாம் ஒன்று தான். இனிமேல் பண்ணக்கூடிய சிருஷ்டி நாம் இப்போ தெரிஞ்சு எதெல்லாம் சிருஷ்டி நாம் நினச்சின்னு இருக்கோமோ, எதெல்லாம் கண்ணால் பார்க்குறோமோ, மரங்கள், மிருகங்கள், மனுஷர்கள், தேவர்கள், இதெல்லாம் சிருஷ்டி பண்ணுறார் பிரம்மா. முதல்ல அவர் பண்ணின போது 4 பேர் வந்தா அவருடைய சரீரத்திலேருந்து. அந்த 4 பேர் யார் அப்படின்னா சனகாதியர்கள்னு பேர். சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் அப்படின்னு 4 பேர். அவள்கிட்ட சொன்னார் இவரே எல்லா சிருஷ்டியும் பண்ணுவாரா என்ன? இவர் பிரஜாபதிகளை உண்டு பண்ணுவார், பிரஜாபதிகள் சிருஷ்டி பண்ணுவா, அப்படி தானே கிரமம். அதனால் அவரை பிரஜாபதிகளாக நியமனம் பண்ணி நீங்களாம் சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு ஆக்ஞாபித்தார் பிரம்மா. பிதாவினுடைய ஆக்ஞையே ஒப்புத்துக்கல்ல சனகாதியர்கள். அதெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள்லாம் பிறந்ததுலேருந்தே நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்கிறவாள், பிரவிருத்தி மார்க்கத்தில் இருக்கிறவாள்னா சிருஷ்டி பண்ண முடியும். அதனால் எங்களுக்கு இந்த லோகாயத்தனமான விஷயங்கள்லேருந்து நிவிருத்தி ஏற்பட்டுடுத்து, அதனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு நாங்கள் தபஸ் பண்ணி பகவானை அடைய போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கோபம் வந்துடுத்தான் பிரம்மாவுக்கு. இப்படி தான் கதை போகிறது. இதெல்லாம் ஒரு லீலை. இதெல்லாம் நம்ம ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கூடாது. எல்லா லீலைகளையும் ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கூடாது. அதனால் கோபம் வந்துடுத்தான். சனகாதிகளை சிருஷ்டி பண்ணணுங்கிற கிரமத்தில் சிருஷ்டி ஆகிருக்கு, அடுத்தபடி சிருஷ்டி நடக்கணும். நடுப்புற ஒரு பிரேக் வேறு ஒன்றும் இல்லை. இந்த பிரேக்குக்கு பேர் கோபம்னு பேர். கோபம் ஏற்பட்டுடுத்தான். அதனால் அவருடைய நெத்தியிலேருந்து ருத்ர கணங்கள் வெளியில் வந்தாலாம். அழுதுண்டே வெளியில் வந்ததுனால அவளுக்கு ருத்ரன் அப்படின்னு பேர் வச்சார் பகவான். அழறவாளுக்கு ருத்ரல்னு பேர். 11 பேர் வெளியில் வந்தாள். அதனால் ஏகாதசி ருத்ரர்கள் வந்தார்கள். அவளுக்கு ருத்ராணிகள் பத்னிகளையும் உண்டு பண்ணினார் பிரம்மா. அவள்கிட்ட சொன்னால் நீங்கள் சிருஷ்டி பண்ணுங்கன்னு. உடனே ருத்ராள்லாம் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தா அவள்லாம் தங்களை போலவே சிருஷ்டி பண்ணினாள். ரொம்ப பயங்கரமான ஸ்வரூபம், பயங்கரமான குணமும். அதனால் பார்த்தார் பிரம்மா, பயந்து போயிட்டா. இது மாதிரி சிருஷ்டி பண்ண சொல்லி பகவான் சொல்லலை, தப்பு நடந்துடுத்து. அதனால் ருத்ரகணங்களை கூப்பிட்டார். இனிமேல் நீங்கள் சிருஷ்டி பண்ண வேண்டாம் அப்படின்னார். இப்போ அதுவரையிலும் நடந்த சிருஷ்டி தான் இப்போ இருக்கக்கூடிய ருத்ரகணங்கள். ருத்ரத்தில் என்ன சொல்லியிருக்கு? இந்த பிரம்மாண்டம் முழுக்க ருத்ரகணங்கள் இருக்காள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதுவரையிலும் நடந்த சிருஷ்டி தான் அது. எல்லா சிருஷ்டிக்கும் ஒரு அவலம்பனம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் பகவான். ஸோ அதன் பிறகு என்ன பண்ணினார்? இந்த சிருஷ்டியை நிறுத்திவிட்டார் இல்லையா? அதன் பிறகு 10 பிரஜாபதிகளை உண்டு பண்ணினார் பிரம்மா. உண்டு பண்ணார்னு தன்னுடைய சரீரத்திலேருந்து மெட்டீரியல் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே பார்த்தோம் நம்ம எப்படி பகவான் ஆனவர் ஆத்மனான்னு சொன்னோமோ இல்லையோ, அதே போல் தான் பிரம்மாவுக்கு தனியாக மெட்டீரியல் ஒன்றும் கிடையாது. வெளியிலேருந்து ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. என்ன இருந்தது? ஜலம் தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட.
அதனால் உண்டு பண்ணினார் அப்படின்னா தன்னுடைய மனசக்தியினாலே அவர் தன்னுடைய சரீரத்திலேருந்து உண்டு பண்ணினார்னு அர்த்தம். 10 பிரஜாபதிகளை உண்டு பண்ணினார். என்ன பண்ணார்? மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிரது, பிருகு, வசிஷ்டர், தக்ஷர், நாரதர். நாரதர் தான் 10வது. 10 பிரஜாபதிகளை உண்டு பண்ணினார். அவா மூலமாக இந்த சிருஷ்டியை தொடர்ந்து நடத்தினார். தர்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரஜாபதியை தன்னுடைய ஹிருதய பாகத்திலேருந்து உண்டு பண்ணினார். அந்த தர்மருக்கு மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி வச்சார். அவா 2 பேருக்கும் பிறந்தவர் நாராயண ரிஷி. இந்த தர்மருக்கும் மூர்த்திக்கும் பிறந்தவர் நாராயண ரிஷி. தர்மருக்கும் இன்னொரு பத்னிக்கும் பிறந்தவர் நர ரிஷி. நாராயண ரிஷி, நர ரிஷி 2 பேரும் எல்லாம் நாராயண ஸ்வரூபங்கள் தான். ரிஷின்னு பேர். நாராயணருடைய அம்சங்களாக பிரம்மாவிடம் உண்டானவர்கள் இவர்கள். ஏற்கனவே என்ன சொன்னார் பகவான்? தபசுனால தான் எல்லாத்தையும் அடைய முடியும்னு சொன்னார் இல்லையா? அதை மனுஷாளுக்கு பண்ணி காட்டணும். அது சொல்லிட்டு போயிட்டார் அவர். இதெல்லாம் கதையில் படிக்கிறோம். ஒருத்தர் பண்ணி காமிச்சாதான் நம்ம ஒத்துப்போம் இல்லையா? அதனால் இந்த சிருஷ்டி உண்டு. நரநாராயணர்கள் நேராக பத்ரிகாசிரமத்துக்கு போய் தபஸ் இப்போவும் தபஸ் பண்ணிட்டுருக்கா. நம்ம பத்ரிகாசிரமத்தில் நாம் போய் பார்க்கும் பொழுது யாரை பார்க்குறோம் அப்படின்னா இவ 2 பேர் தான் பார்க்குறோம். நரநாராயணர்களை தான் பார்க்குறோம் நம்ம. இப்போது இந்த நரநாராயணர்கள் தான் கிருஷ்ணார்ஜுனர்களாக மகாபாரதத்தில் வந்தவர்கள் அப்படின்னு மகாபாரதமே சொல்கிறது. நாராயணர் தான் கிருஷ்ணராகவும் நரர் தான் அர்ஜுனனாகவும். அதனால் அர்ஜுனன் ஏதோ ஒரு சாதாரண வஸ்து இல்லை, நாராயண வஸ்து தான் அர்ஜுனன். அதனால தான் பகவத்கீதை அர்ஜுனனுக்கு புகட்டப்பட்டது. வேறு யாருக்காக புகட்டுறதானே? யுதிஷ்டருக்கே புகட்டலையே. அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம் நரநாராயணர்களுடைய சிருஷ்டியினுடைய ரகசியம். பிரம்மாவினுடைய சிருஷ்டி சரஸ்வதி தேவி உண்டானாள், கர்தமர் உண்டானார், காமம், குரோதம், லோபம் விதமான குணங்கள்லாம் உண்டாச்சு. குணங்கள்லாம் இருட்டாக ஆகிடுது. அதுவரை இருட்டே இல்லைன்னு தெரியுது. அதுவரை வெளிச்சம் ஒன்று தான் இருந்தது. இந்த காமக்ரோதாதிகள் வந்த உடனே இருட்டானது. இருட்டுன்னு ஒரு வஸ்து இருக்கும் இல்லையா? இப்போது வெளிச்சம் இல்லைன்னா இருட்டுன்னு வச்சுருக்கோம் இல்லையா? நம்ம அதுவும் உண்டு பண்ணால் தானே கிடைக்கும். எல்லாமே உண்டு பண்ண வேண்டியிருக்கோம் இல்லையா? அதை உண்டு பண்ணினார். அதன் பிறகு 4 முகங்களிலிருந்து 4 வேதங்கள், 4 யஜ்ஞ கர்மாக்களை உண்டு பண்ணினார். முதல் அவர் உண்டு பண்ணினது யஜ்ஞங்கள். இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் யஜ்ஞத்தினுடைய மகத்துவத்தை. பகவத்கீதையிலே அதான் சொல்லியிருக்கார் பகவான். என்ன சொல்லியிருக்கார் பகவான் பகவத்கீதையில்? மனுஷாலை பார்த்து சொன்னார் அவர், நீங்களாம் யஜ்ஞம் பண்ணிகிட்டே இருங்கோ, உங்கள் யஜ்ஞத்தினால தேவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் மழையை கொடுப்பாள், மழையை கொடுத்தா தான் நீங்கள் அன்னம் கிடைக்கும், அன்னத்தினால தான் உங்கள் பிரஜா விருத்தியானது நடக்கும். இதுதான் சக்கரம், சம்சார சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் பகவான் கீதையில். அதனால் முதல்ல ஆரம்பம் எது? யஜ்ஞம். அதனால் முதல் பிரம்மா என்ன பண்ணினார் அப்படின்னா, இந்த பிரஜாபதிகளெல்லாம் தன்னுடைய சக்தியினால் சிருஷ்டி பண்ணிட்டார். மேல்கொண்டு சிருஷ்டி, அடுத்த சிருஷ்டிங்கிற பல லெவலில் இருக்கு இல்லையா? பிரஜாபதிகள் சிருஷ்டியை விஸ்தாரப்படுத்துறதுக்கு யஜ்ஞம் இருந்தால் தான் முடியும். ஏன் யஜ்ஞம் பண்ண முடியும்? ஏன்னா பிரஜாபதிகள் மனுஷ வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். சிருஷ்டி பண்ணுறதுக்கு தேவர்களுடைய கிருப்பை இருந்தால் தான் முடியும். பிரம்மா தான் தேவராக இருந்தாலும் எல்லா சக்தியையும் தானே கொடுத்துட முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு கிரமம் ஏற்படுத்தணும் இல்லையோ? அந்த கிரமத்தை ஏற்படுத்தினார். இப்போ என்ன பண்ணார்? யஜ்ஞத்தை உண்டு பண்ணினார். யஜ்ஞ சாமகிரிகளை உண்டு பண்ணினார், யஜ்ஞங்களை உண்டு பண்ணினார். யஜ்ஞம்னு சொன்னால் 4 பேர் உண்டு. ஹோதா, அத்வர்யு, உத்காதா, பிரம்மா அப்படின்னு 4 பேர் இருந்தால் தான் ஒரு யஜ்ஞத்தை பண்ண முடியும். ஹோதாங்கிறவர் ரிக்வேதத்தை சொல்லி பகவானை வாங்கோன்னு சொல்கிறவர் ஹோதா. அத்வர்யோங்கிறவர் யஜுர்வேத பிரகாரம் கிரியைகளை பண்ணுறவர், ஆக்சுவல் ஆகுதிகளை பண்ணுறவர், மந்திரங்களை சொல்லி இன்னது பண்ணு அப்படின்னு சொல்கிறவர் அத்வர்யு. உத்காதாங்கிறவர் சாமவேதம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறவர். சாமம் சொன்னால் தான் பகவான் ஸ்தோத்திரம் ஆறார், வெறும் ஆகுதியை கொடுத்தா ஸ்தோத்திரம் ஆறதில்லை அவர். அதனால் யஜ்ஞம்னு சொன்னால் உத்காதா ரொம்ப முக்கியம். சாமம் சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரம்மாங்கிறவர் இவ 3 பேரும் ஒழுங்காக வேலை பண்ணுறாளா அப்படின்னு பார்க்குறவர், சூப்பர்வைஸ் பண்ணுறவர். அதர்வ வேதம்ங்கிறது பின்னால் வந்தது, அதையும் அவர் எடுத்துட்டார். இந்த 3 பேருக்கு கொடுக்காமல் பிரம்மா அதர்வ வேதம் மூலமாக தானும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இந்த 3 பேரும் சரியாக பண்ணுறாளா அப்படின்னு பார்க்குறவர். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பிரம்மா 4 முகங்கள் இருக்கு இல்லையா? 4 முகங்கள் மூலமாக இந்த 4 பேரையும் உண்டு பண்ணினார். இந்த ஹோதா, அத்வர்யோ, உத்காதா, பிரம்மாங்கிற 4 பேரையும் உண்டு பண்ணி யஜ்ஞங்கள் எல்லாம் சரியாக நடக்கும்படி பண்ணினார்.
4 வேதங்கள், 4 உபவேதங்கள், ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், ஸ்தாபத்திய வேதம் இதெல்லாம் பண்ணினார். இதிகாச புராணங்களை பண்ணினார். தர்மங்கள் பண்ணினார். 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரியம், கிரகார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசங்கிற ஆசிரமங்களை பண்ணினார். 4 வித்யைகள், 4 வியாகிருதிகள், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போகிறார். அவருடைய ஹிருதயத்திலிருந்து ஓங்காரமானது உண்டாச்சு. அவருடைய சரீரத்திலிருந்து 7 சந்தஸ்கள், காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி, திருஷ்டுப்புனாலும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? 7 சந்தஸ் இதில் வேதத்தில். அந்த 7 சந்தஸ்கள் உண்டாச்சு, அக்ஷரங்கள் உண்டாச்சு, சப்தஸ்வரங்கள் உண்டாச்சு, எல்லாம் அவருடைய சரீரத்திலேருந்து உண்டாச்சு. இதெல்லாம் பிரைமரி, அவருடைய சரீரத்திலேருந்து பிரைமரியாக உண்டானது. அதுக்கப்புறம் பாக்கி சிருஷ்டியானது தொடர்றது. இந்த கட்டத்தில் அவர் என்ன பண்ணினார்? மனுஷர்களை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னாக்க, முதல்ல பண்ணின பிரஜாபதிகள் சிருஷ்டி போராது இல்லையா? அதனால் மனுஷர்களை சிருஷ்டி பண்ணுறதுக்காக என்ன பண்ணினார்? இந்த மரீச்சின்னு ஒரு பிரஜாபதி இருந்தார் இல்லையா? அந்த மரீச்சியினுடைய புத்திரர் கஷ்யபர். அந்த கஷ்யபருடைய சிருஷ்டி ரொம்ப விஸ்தாரம். கஷ்யபர் தான் முக்கியமாக சிருஷ்டி பண்ணிது. பாக்கி எல்லோரும் சிருஷ்டி பண்ணியிருக்கா. தக்ஷ பிரஜாபதியும் சிருஷ்டி பண்ணியிருக்கா, நமக்கே தெரியும். தக்ஷகுமாரிகள் எல்லாம் பார்க்குறோம் நம்ம கதையில், எல்லோரும் பண்ணியிருக்கா. ஆனாலும் மேக்ஸிமம் சிருஷ்டி பண்ணினவர் கஷ்யபர். இப்போது மனுஷர்களை சிருஷ்டி பண்ணலை கஷ்யபர், பாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் மிருகங்களை பண்ணினார், தேவர்களை பண்ணினார், யக்ஷர்களை பண்ணினார். தேவர்களையும் அவர் தான் பண்ணார், அசுரர்களையும் அவர் தான் பண்ணார், எல்லாரையும் பண்ணார். மனுஷர்களை விட்டுவிட்டார். பிரம்மா பார்த்துட்டே இருந்தார், மனுஷர்கள் தானே முக்கியம், அதை விட்டுட்டாரே இவர். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார்? தானாகவே மனுஷர்களை சிருஷ்டி பண்ணுவதற்காக மனு அப்படிங்கிற ஒருத்தரை சிருஷ்டி பண்ணினார். சுவாயம்பவ மனு, சதரூபா அப்படின்னு தன்னையே 2ஆக பிரிச்சுட்டார். வலது பாகத்திலேருந்து சுவாயம்பவ மனு, இடது பாகத்திலேருந்து சதரூபா. அவள் 2 பேர் மூலமாக இந்த மானவ சிருஷ்டி, மனுஷ சிருஷ்டி நடக்கணும் அப்படின்னு ஆக்ஞாபித்தார். சுவாயம்பவ மனுவுக்கு அந்த சக்தியையும் கொடுத்தார், பிரஜாவிருத்தி பண்ணக்கூடிய சக்தியையும் கொடுத்தார். ஆனால் சக்தி கொடுத்துட்டாரே தவிர இடம் வேணுமோ இல்லையோ, ஸ்தலம் வேணுமோ இல்லையோ. இடம் இருந்தால் தானே சிருஷ்டி பண்ண முடியும். பார்த்தா எங்கேயும் ஜலமாக இருக்குது, ஸ்தலம் இல்லை. அப்போது அந்த சுவாயம்பவ மனுவானவர் பிரம்மாட்ட வந்து பிரார்த்திச்சுட்டார், நீங்கள் சொல்லிட்டேள், சக்தியும் கொடுத்துட்டேள், ஆனால் ஸ்தலம் இல்லையே அப்படின்னார். அப்போ தான் தெரிஞ்சது பிரம்மாவுக்கு ஸ்தலம் இல்லாமல் நாம் சிருஷ்டி பண்ணி சொல்லிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது, ஸ்தலத்தை எப்படி உண்டு பண்ணுறது அப்படின்னு கவலை வந்துடுத்து. அப்போ தான் வராக அவதாரம் நடக்கிறது. வராக அவதாரம் சொல்கிறதுக்காக இவ்வளோ பீடிகை போட்டுண்டார் சுகபிரம்மம். ஸ்தலத்தை உண்டு பண்ணணும், பூமியை உண்டு பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணினார்? கவலைப்பட்டார். நம்மளாம் கவலைப்பட்டா என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம்? பகவான்கிட்ட பிரார்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. வேறு வழி இல்லைன்னாக்கா பகவான் அதான் அவருக்கும் ஆச்சு. அதனால் அவர் ஏற்கனவே பகவானை பல விதங்களில் ஸ்தோத்திரம் பண்ணி பலனை அடைஞ்சவர். அவருக்கு தெரியும் எங்கே போனால் காரியம் நடக்கும். அதனால் அவர் என்ன பண்ணினார்? பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார். உடனே பகவான் அடுத்த க்ஷணம், அவருக்கும் சிருஷ்டி நடக்கணுங்கிற சங்கல்பம் இருக்கே, அதனால் அவர் என்ன பண்ணினார்? அடுத்த க்ஷணம் ஒரு அங்குஷ்ட பிரமாணம் வராக ரூபமாக அவருடைய மூக்கிலேருந்து வெளியில் வந்தார். பிரம்மாவருடைய மூக்கிலேருந்து, அங்குஷ்டம்னா கட்டவரில் பிரமாணமாக ஒரு வராகம் வெளியில் வந்தது. ஆச்சரியப்பட்டார் இவர். நம்ம ஏதோ பூமிக்காக பிரார்த்திச்சுண்டா ஏதோ ஒரு வராகம் வந்துடுத்து, நம்ம மனுஷாளுக்கு ஆசைப்பட்டுருக்கோம் அப்படின்னு பயந்தே போயிட்டார் பிரம்மா. அடுத்த க்ஷணம், ஒரு க்ஷணத்துக்குள்ளே அந்த வராகமானது பர்வதாகாரமாக பூமிக்கும் ஆகாசத்துக்கும் பாதாளத்துக்கும், அப்போ ஒன்றும் இல்லை, பூமியும் இல்லை, ஆகாசமும் இல்லை, பாதாளமும், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு சைஸை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பர்வதாகாரமாக வளர்ந்தது அந்த வராகம். அப்பொழுது ஒரு பெரிய கர்ஜிச்சது அந்த வராகம். பயந்தே போயிட்டார் பிரம்மா. இது என்னது, நாம் என்னமோ ஆசைப்பட்டோம், எங்கேயோ போய் ஆயிடுத்து, பயந்து போயிட்டார். அந்த கர்ஜனை பண்ணின சப்தத்தில் ரிஷிகள்லாம் ஏற்கனவே சிருஷ்டி ஆகிட்டாளோ இல்லையோ, அவள்லாம் இந்த மேலே உள்ள லோகங்களில் இருந்தவா அவள். தப்போலோகம், ஜனோலோகம், சத்தியலோகம், அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் வந்து தெரிஞ்சுன்னுட்டா அவள் பகவான் தான் இந்த வராகமாக வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவள் வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ தான் பிரம்மாவுக்கே சுய நிலைமை வந்தது. அவரும் சேர்ந்துட்டார் அந்த ரிஷிகளோட ஸ்தோத்திரம் பண்ணார். ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். வேதத்தை சொல்லி, புருஷ சூக்தத்தை சொல்லி ஸ்தோத்திரம் நடந்தது.
பகவானை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார் இந்த கட்டத்தில். பகவான் எப்படி அந்த வராக அவதாரமாக இருக்கும் பொழுது எவ்வளோ சோபையோடு இருந்தார், அவருடைய பல் மூக் எப்படி வெள்ளை வெளையர்னு இருந்தது, அந்த உள்ள ரிஷிகளை எல்லாம் எப்படி கருணையோடு சௌமிய திருஷ்டின்னு போட்டார், ரொம்ப கருணையோடு பார்த்தார். பார்த்துட்டு ஜலத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணினார். ஜலத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணும் பொழுது ஒரு பயங்கர சப்தம் உண்டாச்சான். ஒரு பெரிய வஸ்து ஜலத்துக்குள்ளே நுழைஞ்சால் எப்படி இருக்கும், ஏராளமான அலைகள், ஏராளமான சப்தம். அதை வர்ணிச்சிருக்கார் சுகபிரம்ம, அழகாக வர்ணிச்சிருக்கார். உத்ஸ்ருஷ்ட தீர்கோர்மி புஜைரி வார்த்தா சுக்ரோஷ யஜ்ஞேஸ்வர பாகிமேதி. அந்த அலைகள்லாம் சத்தம் பண்ணுறதான். ஒரு பெரிய வஸ்துவானது உள்ளே நுழைஞ்ச உடனே அலைகள்லாம் ஒரு பெரிய ஆர்ப்பு சப்தம். அந்த சப்தம் எப்படி இருக்குன்னா மேலே வேற எழும்புறது இல்லையா, அதில் மேலேயும் எழும்பி சப்தமும் பண்ணும் பொழுது யஜ்ஞேஸ்வர பாகிமே இது அப்படின்னு அது சொல்கிற மாதிரி இருக்கான் அந்த சப்தம். ஹே யஜ்ஞேஸ்வரா, என்னை காப்பாற்று காப்பாற்று, எனக்கு ஆபத்து வந்துடுத்து அப்படின்னு சொல்லுவது போல் இருக்குது அப்படிங்கிறார். நேராக உள்ளே போனார் பகவான். கீழே போயிட்டே இருந்தார். ஒரு கீழே 7 லோகங்கள் இருக்குது. அதல வித்தலம்னு சொல்லக்கூடிய 7 லோகங்களையும் தாண்டி ரசாதலம் அப்படிங்கிற லோகத்தில் போனார். போய் பார்த்தா அந்த பூமியானது அங்கே இருந்துருந்தது. அதை தூக்கிண்டு மேலே வந்தார். சதம்ஷ்டயோத்ருத்திய மகேம் நமக்னாம் சவுத்தித சம்ருருச்சே ரசாயாக. ரசாதலத்திலிருந்து உத்ருத்திய மகேம் பூமியை தூக்கி கொண்டு ஸ்வதம்ஷ்டயோகோ தன்னுடைய கோரை பற்களினாலே அதை தூக்கிண்டு மேலே வந்தார். தூக்கிண்டாச்சு, மேலே வந்து கிளம்பியாச்சு. மேலே வந்துட்டே இருக்கார். அப்போ ஹிரண்யாக்ஷன் அப்படின்னு ஒரு அசுரன் பார்த்துட்டான். பார்த்துட்டு கதையினாலே ஆக்கிரமணம் பண்ணினான் பகவான் பேரில். இப்போது ஹிரண்யாக்ஷன்கிற அசுரன் யார் அப்படிங்கிற கதையை பின்னால் சொல்கிறார். நம்ம அதை சேர்ந்தே பார்த்துருவோம். நம்ம கண்டினியூட்டி அப்போ தான் சௌரமாக இருக்கும். இந்த ஹிரண்யாக்ஷன் யார் அப்படின்னு கேட்குறான் பரீட்சை. திடீர்னு எங்கேருந்து வந்தான் அப்படின்னு. அப்போது விதுரர் வந்து மைத்ரேயர்கிட்ட கேட்குறதாக அமைஞ்சிருக்கு ஹிரண்யாக்ஷன் யார் அப்படின்னு. அப்போ மைத்ரேயர் சொல்கிறார், இந்த ஹிரண்யாக்ஷன் வந்து கஷ்யப்பர் பார்த்த மூலம் ஏற்கனவே அவர் மூலமாக தானே எல்லா தேவர்களும் அசுரர்களும் உண்டானார்கள் அப்படின்னு. முதல் அவர்கிட்ட கஷ்யப்பர்கிட்ட உண்டான அசுரர்கள் யார் அப்படிங்கிறத வர்ணிக்க போகிறார். அதில் வந்து ஹிரண்யாக்ஷன் தான் முதல் அசுரன். முதல் வந்த அசுரன் ஹிரண்யாக்ஷன். முதல் வந்த தேவன் இந்திரன். கஷ்யபருக்கு 2 பத்தினிகள், பல பத்தினிகள் அவருக்கு. ஏன்னா பல சிருஷ்டி நடக்கணுமோ இல்லையோ. சர்ப்பங்களை உண்டு பண்ண வேண்டியிருக்கு, கருடன் மாதிரி பட்சிகள் எல்லாம் உண்டு பண்ண வேண்டியிருக்கு, கத்ருன்னு வினத்தை, இப்படியெல்லாம் பல பத்தினிகள், பல சிருஷ்டி எல்லாம் அவர் தான் உண்டு பண்ணார். அதனால் அசுரர்களை உண்டு பண்ணுவதற்கு திதி அப்படிங்கிற பத்தினி, தேவர்களை உண்டு பண்ணுவதற்கு அதித்திங்கிற பத்தினி. அதித்தியிலிருந்து ஆதித்யர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள், தித்தியிடமிருந்து தைத்தியர்கள் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் உண்டானார்கள். இதான் சரித்திரம். இந்த திதிக்கு அசுரர்கள் ஏன் உண்டானாள், எப்படி உண்டானாள் அப்படிங்கிற விற்த்தாந்தத்தை இப்போ எடுத்துட்டு இருக்கார் மைத்ரேயர். முதல்ல ஹிரண்யாக்ஷன்லாம் இருக்கோம். இப்போ நம்ம ஹிரண்யாக்ஷன் கதையை சொல்லணும் இல்லையா. அப்போ என்ன ஆச்சா, முதல்ல இந்த தேவர்கள்லாம் உண்டாயிட்டாள் அதித்திக்கு. தித்திட்ட குழந்தையே இல்லை. அதித்திக்கு குழந்தை பிறந்து அவள்லாம் பரம சாதுக்களாக இருக்கா, சிரேஷ்ட புருஷர்களாக இருக்கா. தேவர்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பிரகாசம் பொருந்தியவர்கள்னு அர்த்தம். அவள் இருக்கிற இடத்துலையே பிரகாசம் ஜொலிச்சுன்னு இருக்கும். அப்படி ஒரு பிரகாசம் இருந்தால் தான் அவளுக்கு பேர் தேவர்கள்னு பேர். திபினாலே பிரகாசம். அதனால தான் திபஸ்னு பேர் பகலுக்கு. பகல் டயத்துக்கு திபின்னு பேர். திபஸ்னு ஏன் பேருனாக்கா பிரகாசம் இருக்கிறதுனால, சூரிய பிரகாசம் இருக்கிறதுனால அதுக்கு பேர் திவஸ். அதனால் தேவர்கள்ங்கிற பேர் வந்த காரணமே அவள் ரொம்ப பிரகாசிச்சுட்டு இருந்தா. அதை பார்த்து அதித்திக்கு பொறாமை வந்துடுது. இவ்வளோ பிரகாசத்தோடு தேவர்கள்லாம் இருக்கா, நமக்கு குழந்தையே இல்லை அப்படின்னா கஷ்டப்பட்டு போய் பிரார்த்திச்சுட்டாள் திதி. ஒரு நாள் சாயங்காலம் எனக்கு குழந்தை வேணும். சரி, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, பிரார்த்திச்சுட்டு தப்பு இல்லை. ஆனால் பிரார்த்திச்சுட்ட டைம் தான் தப்பாக போய்ட்டு சந்தியா காலத்தில் போய் பிரார்த்திச்சுட்டா. அப்போது
கஷ்யபர் சொன்னார், நீ பிரார்த்திச்சுட்டது சரி, நானும் உனக்கு கிராண்ட் பண்ணிட்டேன், அவனுக்கு குழந்தை உண்டாகும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு முகூர்த்த காலம் நீ பொறுத்துன்று, சந்தியா காலம் முடியட்டும், அப்புறம் உனக்கு நான் குழந்தைய தரேன் அப்படின்னார். பொறுத்துக்க கூடாதோ? அதான் போராத காலம், இந்த ஹிரண்யாட்சம் உண்டாகணும்னு இருக்குது. அதனால் அந்த தித்தியானவள் பிடிவாதம் பிடித்தால் காம வசப்பட்டு மாட்டேன்னு சொன்னார். அவர் மாட்டேன்னு சொன்னாருங்கிறத ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. கஷ்யபருடைய மறுப்பு ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. அந்த இடத்துல சிவனுடைய பெருமை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறார் கஷ்யபர். சாந்தா காலம்ங்கிறது பிரதோஷ காலம். பிரதோஷ காலம்ங்கிறது பரமேஸ்வரனுக்கே உரித்த காலம். அந்த பரமேஸ்வரன் யார்? யஸ்யானவத்யா சரிதம் மனீஷினோ கிருணந்திய வித்யா படலம் விபீத்சவஹா. யாரை பிரார்த்திச்சுண்டா அவித்யை அப்படிங்கிறது சுலபமாக போயிடுமோ அப்பேற்பட்டவர் பரமேஸ்வரன். அவித்யா படலம் பிபீத்சவகா. பிபிக்குன்னா உடைக்கிறது. அவித்யங்கிறத உடைக்க அப்படின்னு ஆசைப்பட்டவாள் யார்கிட்ட போகணும்? ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் இல்லையா? ஞானமிச்சேத் மகேஸ்வராத்து. அதனால் இந்த அவித்யை போகணும், ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா எந்த பரமேஸ்வரன்கிட்ட போகணுமோ அந்த பரமேஸ்வரன் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். இப்போது அதுவும் எப்படி சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார்? நம்மளை பார்த்துட்டே இருக்கார். எப்படி பார்த்துட்டு இருக்கார்? 3 கண்ணு வேறு அவர்கிட்ட. சூரியன் சந்திரன் அக்னி. அவர் சொல்கிறார், கஷ்யபர் சொல்லிட்டு இருக்கார் இவ்வளவு. சூரியன் சந்திரன் அக்னிங்கிற 3 கண்களினாலே எல்லா சிருஷ்டியையும் பார்த்துட்டு இருக்கார் அவர். சந்தியா காலத்தில் விசேஷமாக பார்க்குறார். சந்தியா காலம் அவருக்கே உரித்த காலம். அவர் யார்? நிரஸ்த சாமியாத ஷயோபியத் ஸ்வயம் பிசாச்சர்யாம் அச்சரத்கதி சதாம். கதி சதாம். சிரேஷ்ட புருஷர்கள் யாரை கதி அப்படின்னு அடைஞ்சிருக்காளோ அவர் தான் அந்த பரமேஸ்வரன். ஆனால் அவர் பிசாச்சுகளோடு சுத்தின்றிருப்பர். இந்த சாயங்கால வேளையில் ரிஷபாரூடராக பிசாச்சுகளோடு சுத்தின்றிருப்பர். 3 கண்களினால் பார்த்துன்றிருப்பர். அவருக்கு சமானமாகவோ அவரோட உயர்ந்ததாகவோ ஒரு வஸ்து கிடையாது. நிரஸ்த சாமிய அதிசயோபி. நிரஸ்த சாமிய அதிசயோபி. சமானமான வஸ்து கிடையாது. அதிசயம்னா அதை விட உயர்ந்த வஸ்து. நம்ம அதிசயம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா நமக்கு எதிர்பார்க்காத ஒரு உயர்ந்த வஸ்துன்னு தானே அர்த்தம். அதனால் அவருக்கு சமானமாகவோ ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர்கள்னு தமிழில் சொல்கிற வழக்கம். தனக்கு சமானமாகவும் தனக்கு உயர்ந்ததாகவும் இல்லாத ஒரு வஸ்து அந்த பரமேஸ்வரன். அவருடைய மகிமையை தெரியாத மூடர்கள் அவரை பார்த்து சிரிப்பா. ஏன் சிரிப்பா? ஏன்னா அவர் பிசாசுகளோடு சுற்றின்ட்டுருக்கார் இல்லையா? அப்படி சிரிக்கணுங்கிறதுக்காகவே அது மாதிரி வேஷம் போட்டுருக்கார். ஏன்னா ஞானத்தை அவர் வச்சுட்டுருக்கார். ஞானத்தை சுலபமாக கொடுத்துடக்கூடாது. தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு தங்கிட்ட யார் பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு தானே ஞானத்தை கொடுக்க முடியும். கண்டவாள்கிட்ட ஞானத்தை கொடுத்துட முடியும். அதுக்காக ஒரு வேஷம் போட்டுருக்கார் அவர். இந்த பிசாசுகள்லாம் சுற்றின்ட்டுருக்கா மாதிரி இவ்வளவும் சொல்லிட்டுருக்கார் அவர் கஷ்யபர். அதனால் நமக்கு ஆபத்து வந்துடும் இந்த டயத்தில் நம்ம இதில் ஈடுபட்டோமானால். திதி கேட்கல, எது நடக்கணுமோ அது நடந்தது. அதன் பிறகு சந்தியா காலமான பிறகு திடீர்னு பயம் பிடிச்சி எடுத்து இவனுக்கு திதிக்கு. அங்கேருந்து பரமேஸ்வரனுடைய சாபத்துக்கு நான் ஆளாயிட்டேனோ என்னமோ, எனக்கு என்ன நேரமோ பயமாக இருக்குது. அப்போ அவர் சொன்னார் கஷ்யபர். அவர் அக்னிசாலையில் இருந்தார். இதெல்லாம் நடக்கும் பொழுது அவர் அக்னிசாலையில் சாயங்கால ஹோமங்கள் பண்ணுறதுக்கு எத்தனை மணின்னு இருக்கிற போது இவ்வளவு நடந்துடுது. அதனால் அதுக்கு பிறகு அவர் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அவர் சாந்தமான பிறகு தித்தியை கேட்குறா. பஷாத்தாபப்படுறா. ஆஹா, நான் ஏமாந்து போயிட்டேன். இப்போ பஷாத்தாபம் எதுக்காகப்படுறது? அப்போ சொன்னபோது கேட்கல. பஷாத்தாபப்பட்டாள். ஆஹா, நடந்துடுத்து. பரமேஸ்வரனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டேனோ என்னமோ, எனக்கு எப்போ ஏற்பட குழந்தை பிறக்குமோ பயமாக இருக்குது. நீ பயப்படவே வேண்டாம், உனக்கு அசுர குழந்தைகள் தான் பிறப்பால். 2 மகா கோரமான அசுரர்கள் பிறப்பார்கள். அப்போ ரொம்ப வருத்தப்பட்டா, அழுதா திதி. ஆனால் அவர் சொன்னார், நீ என்ன ஆசைப்பட்ட? அந்த தேவர்களை பார்த்து பொறாமப்பட்டேனே. அந்த தேவர்கள் பொறாமப்படும்படியாக இருப்பாயவா அசுரர்கள். நீ ஒன்று கேட்டது ஒன்று நடக்கும், நீ ஆசைப்பட்டது ஒன்று நடக்கும். தேவர்களே பயப்படும்படியாக பொறாமைப்படும்படியான அசுர சக்தியுடன் பிறப்பார்கள் 2 அசுரர்கள். நீ இப்போ பஷாத்தாபப்படுற அப்படிங்கிற காரணத்தினால பஷாத்தாபத்துக்கு பலன் உண்டு. அந்த பெரிய தத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் கஷ்யபர். நீ இப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், பஷாத்தாபப்பட்டால் அது பலன் கொடுக்கணுமோ இல்லையா? பகவான் கொடுக்குறார்.
பண்ணின தப்புக்கு பலன் உண்டு, இருந்தாலும் பశ్చాத்தாபத்துக்கும் பலன் இருக்கு. நீ இப்போ பశ్చాத்தாபம் பண்ணேங்கிற காரணத்தினால அந்த 2 அசுரர்களில் ஒரு அசுரனுக்கு 4 பிள்ளைகள் பிறப்பார்கள். அந்த 4 பிள்ளைகளில் ஒருத்தன் பரம பாகவதனாக இருப்பான். இந்த லோகம் முழுக்க அவனை கொண்டாடும். அதில் இப்போ பశ్చాத்தாபம் பண்ணுற காரணத்தினால அந்த மகாத்மா யாருங்கிறத ஒரு ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்லிட்டார் கஷ்யபர். சபை மகாபாகவதோ மகாத்மா மகானுபாவோ மகதாம் மகிஷ்ட. எவ்வளோ மகா பாருங்க, மகதாம் மகிஷ்ட, பெரியவாளுக்குள்ள பெரியவர். மகானுபாவா, பகவத் அனுபவத்தை அடைந்தவர். மகாத்மா, பகவானே தன்னுடைய தரிசனம் பண்ணக்கூடியவர். சபை மகாபாகவதா, பகவானையே ஆசிரியமாக அடைஞ்சவர். பிரவருத்த பக்தியாக்கி அனுபாவிதாசையே நிவேஷ்ய வைகுண்டமிமம் விஹாஸ்யதி. பிரவருத்த பக்தியா, விசேஷமான வளர்ந்த பக்தியினாலே அனுபவித்த ஆசையே, எல்லாரும் எந்த அனுபவத்துக்காக ஏங்கின்றிருக்காளோ அந்த வைகுண்ட அனுபவத்தை இங்கேயே அடைவான் அவன். இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே அடைவான். வைகுண்டம் இமம் விஹாஸ்யதி. அப்படி வைகுண்ட அனுபவத்தை இங்கேயே அடைஞ்சு கடைசியாக தன்னுடைய சரீரத்தை விடும் பொழுது வைகுண்ட புருஷனாகவே அவன் சரீரத்தை விடுவான். அப்படிங்கிற அனுகிரகத்தை நான் அவனுக்கு பண்ண முடியும். அவ்வளோதான் முடியும், அதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொன்னார். அப்பொழுது இப்போ திடீர் நல்லவளாயிட்டா இல்லையா, அதனால் அவளுக்கு பயம் பிடிச்சுன்றது இல்லையா. அதனால் பயத்தினால என்ன பண்ணினாள், எந்த தேவர்களை கண்டு பொறாமப்பட்டமோ அந்த தேவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய குழந்தைகள் பிறப்பாள்னு சொல்லிட்டார் அவர். அதனால் இந்த பிறப்பை நம்ம டிலே பண்ணுவோம், கஷ்டத்தை போஸ்ட்போன் பண்ணுவோம் அப்படின்னு சாதாரண கர்ப்ப காலத்தை தாண்டி 100 வருஷ காலம் கர்ப்பத்தை நீட்டின்றாள் அவள். அந்த சக்தி இருந்தது அவளுக்கு. 100 வருஷ காலம் கர்ப்பத்தை வச்சுண்டாள். அதன் பிறகு இது விசேஷமான கர்ப்பம் இல்லையா, அதனால் கர்ப்பத்தில் இருந்தபடியே அந்த பிரகாசமானது எல்லா உலகங்கள்லையும் பரவிடுத்து. அப்படி பரவினதுனால தேவர்கள்லாம் பயந்து போயிட்டாள். இது என்னது அதிசயமான ஒரு பிரகாசம் இந்த திதியினுடைய கர்ப்பத்திலேருந்து. அவளுக்கு தெரியாதவள் இந்த முன்னால் நடந்த சரித்திரம் அவளுக்கு எப்படி தெரியும். திதி கர்ப்பவதியாக இருக்காள். அவள் கர்ப்பத்திலேருந்து அதிசயமான ஒரு பிரகாசம். பயமாக இருக்குது எங்களுக்கு. நேராக பிரம்மாட்ட போய் சொன்னாள். பிரம்மாவுக்கு தெரியும் விஷயங்கள்லாம். அதனால் நீங்களாம் கவலைப்படாதீங்கோ, குழந்தை பிறந்துடும், அப்புறம் அந்த குழந்தைய பகவான் வதம் பண்ணிடுவார், நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து வராது அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு இந்த ட்வின்ஸு பிறந்தா, இரட்டை குழந்தைகள் பிறந்தாள் இந்த திதிக்கு. அதான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. ட்வின்ஸ் பிறக்கிற பொழுது முதல்ல பிறக்கிற குழந்தை இளையது அப்படின்னு சாஸ்திரம். அதனால் முதல்ல பிறந்தவன் ஹிரண்யகசிபு, ஆனால் அவன் இளையவன். 2வது பிறந்தவன் ஹிரண்யாக்ஷன், அவன் மூத்தவன். அப்படி தான் சாஸ்திரம். ஹிரண்யாக்ஷன் மூத்தவன், ஹிரண்யகசிபு இளையவன். 2 பேரும் பிறந்தார்கள். 2 பேரும் ட்வின்ஸ். ஏதோ பெரிய பிராத்தாக்கள்னால் ஏதோ வயசு வித்தியாசம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். 2 பேரும் ஒன்று தான், ஒரே டயத்தில் பிறந்தவா தான். ஆதி தைத்தியர்கள்னு வர்ணிக்கிறார். ஆதி அசுரர்கள், அவள் தான் அசுர வம்சத்துக்கே ஆரம்பம். தைத்தியர்கள்னால் திதிக்கு பிறந்ததுனால தைத்தியர்கள்னு பேர், இல்லாட்டா அசுரர்கள் தான் அவள். ஏன்னா சுரர்கள்னால் தேவர்கள், அவளுக்கு விரோதிகள் சுர சுவாவம் ஒன்று கூட இல்லாதவர்கள்ங்கிறதுனால இவாளுக்கு பேர் அசுரர்கள். அது காரணப்பெயர். திதிக்கு பிறந்ததும் காரணப்பெயர் தான் தைத்தியர்கள். இவா பிறந்தபோது என்ன ஆச்சுன்னா துர்நிமித்தங்கள் ஏராளமாக ஏற்பட்டு தான். துர்நிமித்தங்களை வர்ணிச்சிருக்கார். என்னென்ன துர்நிமித்தங்கள், ஆகாசத்துலேருந்து கொல்லிக்கட்டையானது விழுந்தது, சிருஷ்டியை அழ ஆரம்பிச்சு, இப்படிலாம் வர்ணிக்கிறார். அவன் பிறந்த உடனேயே பர்வதாக்கார ரூபத்தை எடுத்துக்கொண்டான். அவனுக்கு ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற நாமகரணம் பண்ணினாள் மாதா பிதா. இந்திராதி தேவதைகள்லாம் பயந்து போயிட்டாள். ஜலம் இருந்தது இல்லையா, அப்போ ஜலம் உண்டு தானே இருந்தது. அப்போ ஜலத்தில் போய் பல வருஷங்கள் விளையாடி வருண பகவான் ஜலத்தில் ஒளிஞ்சுருக்கார். இவன்கிட்ட பயந்துண்டு ஜலத்தினுடைய அதிபதியாக வருண பகவான், அவருடைய ராஜதானிக்கு பேர் விபாவரிபுரி அப்படின்னு பேர். அங்கே போய் வருண பகவானை தரிசனம் பண்ணி என்னோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு யுத்த பிக்ஷைன்னு பேர். அதுக்கு யுத்தம் பண்ணணும்னு பிக்ஷை கேட்டான் ஹிரண்யாக்ஷன். ஆனால் வருணனுக்கு தெரியும் இவனுடைய பலம். அதனால் அவர் என்ன பண்ணார், ரொம்ப சாமர்த்தியசாலி. நீங்கள் ரொம்ப பெரியவா, உங்களோட யுத்தம் பண்ணுற சக்தி எனக்கே அது,
உங்களோட யுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் மகாவிஷ்ணுன்னு பேர், அவர்கிட்ட போய் நீங்கள் உங்களுக்கு சமானமாக உள்ளவாட்டு தானே யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளி விட்டார். சரி, அந்த மகாவிஷ்ணு எங்கே இருக்காருன்னு தெரியலையே தேடின்னு இருந்தான் இந்த ஹிரண்யாக்ஷன். அப்போ நாரதர் வழிபட்டார். வழக்கம் போல் அவர் தானே வழியில் வரும். நீ என்ன தேடின்னு இருக்கேன்னார். இது மாதிரி மகாவிஷ்ணு எங்கே இருக்காருன்னு தேடின்னு இருக்கு. அவர் இங்கே தான் இருக்கார், நீ ஜலத்திலே தான் இருக்கார், அவர் பாரு இதை தூக்கிட்டு ஓடின்னு இருக்கார் அவர் அப்படின்னார். பூமியை தூக்கிட்டு ஓடின்னு இருக்கார். அதான் அந்த கட்டம். பூமியை தூக்கிட்டு ஓடின்னு இருக்கிறத பார்த்துட்டான் ஹிரண்யாக்ஷன். அங்கே தானே நிறுத்தினோம் நம்ம கதையை. நாரதர் சொன்ன பிரகாரம் தேடினான் ரசாதலத்தில். அவனுடைய இது என்னன்னாக்கா, ஹிரண்யாக்ஷனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இந்த இடம் வந்து நம்மளை சேர்ந்தது, நிஜமாகவே அசுரர்களை சேர்ந்தது தான் பாதாள லோகம். வேறு சிருஷ்டியே வேறு இல்லை. இப்போது தேவர்கள்லாம் வேறு எங்கேயோ இருக்கா தேவலோகத்தில். பூமியே இல்லை, மனுஷ சிருஷ்டியே ஏற்படலை. அதனால் ரசாதலாதி லோகங்கள் தான் இருக்குது. அசுரர்கள் தான் வரப்போகிறா, இனிமேல் தான் வரப்போகிறா. இவன் தான் முதல் அசுரன். அதனால் இது நம்ம ஏரியாவில் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். அதனால் இவன் தான் மகாவிஷ்ணுன்னு சொல்லிவிட்டார் நாரதர். அதனால் அவனை போய் மிரட்டணும்னு தீர்மானம். கண்ணாபின்னான்னு அலட்சியமாக பரிகாசமாக பேசினான் மகாவிஷ்ணுகிட்ட போய். நீ என்ன என்னுடைய பலம் தெரியாமல் எங்கிட்ட உள்ள வஸ்துவை திருடின்னு போயின்னு இருக்கேன். நீ வஸ்து என்ன சேர்ந்தது, நான் யார் இங்கே இருக்கேன்னு தெரியாமல் எங்கிட்ட இருக்கிற வஸ்துவை நீ திருடின்னு போயின்னு இருக்கேன். கராளதம்ஷ்டோ அசனிஸ்வனோ பிரபேத்தே கதக்ரியாம் கெம் தொசதாம் விகர்ஹிதம். ஆனால் நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீ வெக்கம் இல்லாதவன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ வெக்கம் இல்லாமல் என்ன காரியம் வேணால் கபட்டமாக பண்ணுவேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். கராளதம்ஷ்டோ அசனிஸ்வனோ பிரபேத்தே. ஹிரண்யாக்ஷனை வர்ணிக்கிறார். பயங்கரமான ஒரு இடிமுழக்கு சப்தத்தோடு பேசுகிறான் அவன். அசனின்னா வஜ்ரம், வஜ்ராயுதம், இடிமுழக்கு. கராளதம்ஷ்டா, பயங்கரமான கோரப்பற்கள் அவனுக்கு. கதஹ்ரியாம் கிம் தொசதாம் விகர்ஹிதம். ஆனால் அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அசத்து நீ சொல்கிறான். அசதாம் விகர்ஹிதம். அசத்தெல்லாம் என்ன பண்ணும், பண்ணக்கூடாத காரியத்தை தான் பண்ணும். திருட்டுத்தனமான காரியம், பண்ணக்கூடாத காரியங்கள்லாம் பண்ணும். நீ வந்து துஷ்டன், அதனால் திருடிண்டு போயின்ட்டுருக்கு. இப்படியெல்லாம் பேசலாம். இவன்ட்டு பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், பிரம்மா காத்துருக்கார் அப்படிங்கிற காரணத்தினால கோபம் வந்தாலும் கோபத்தை அடக்கி கொண்டு வராக அவதாரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ணினார்னா, பூமியை தூக்கின்னு வேகமாக வெளியில் வந்துட்டார் ஜலத்தில். தன்னுடைய சக்தியினாலே பூமியை ஜலத்தில் ஸ்தாபனம் பண்ணினார். இல்லாட்ட பூமி எப்படி நின்றுட்டுருக்கும். இப்போ பூமி இப்போ இன்றைக்கி நின்றுட்டுருக்கு அப்படின்னாக்கா பகவானுடைய சக்தியினால் தான் நின்றுட்டுருக்கு. அதை சொல்லிட்டார் இந்த கட்டத்தில். தன்னுடைய சக்தியினாலே பூமியை ஸ்தாபனம் பண்ணினார். ஸ்தாபனம் பண்ணிட்டு பிரம்மாவானவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். தேவதைகள்லாம் புஷ்பவிருஷ்டி பண்ணினார்கள். அப்பொழுது ஹிரண்யாக்ஷன் விடலை, கூடவே வந்துட்டுருக்கான். இப்போ பரியாசமாக பேசுகிறார் மகாவிஷ்ணு. எத்தனை பேசாமல் இருந்தார், காரியத்தில் ஈடுபட்டிருந்தார். முதல்ல அவன் பரியாசமாக பேசினான், இப்போ இவர் பரியாசமாக பேசினார். ரெண்டு பேருக்கும் கதா யுத்தம், கடுமையான யுத்தம் நடந்தது. தேவதைகள்லாம் பயந்து போயிட்டாள். தேவதைகள்லாம் புஷ்பவிருஷ்டி பண்ணினா இல்லையா, அவள்லாம் பயந்து போயிட்டா, என்ன ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு. அவள் தனக்கு ஆபத்து வந்துடுங்கிற பயம் இருக்குது ஏற்கனவே. இப்போ மகாவிஷ்ணுவிட்டையே யுத்தம் பண்ணுறான் ஒருத்தன் அப்படின்னு நம்ம எல்லாம் எந்த மூலைக்கு அப்படிங்கிற பயம் வந்துடுத்து அவளுக்கு. அப்போது கடுமையான யுத்தம். நம்ம யுத்தத்தை விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்காரு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். எப்படியே போயிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் இல்லை. அதனால் கடைசியாக பிரம்மாவானவர் பிரார்த்திச்சுட்டார், இதுதான் சரியான முகூர்த்தம், சந்தியா காலம் வந்துடுத்துன்னா அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி ஆகிடும். சந்தியா காலத்தில் அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தி. அதனால தான் நாம் சந்தியா காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுறோம். நம்ம வந்து அசுரர்கள் வந்து நம்மளை அடிச்சுன்னு போயிடுவா அட்டாக்கு, நமக்கு சாத்வீகம் குறைஞ்சி போயிடும். அதுக்காக தான் பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்காக சந்தியாவந்தனம்னு கம்பல்சரியாக வச்சுருக்கா. அதனால் பிரம்மா சொன்னார், சந்தியா காலம் வந்துடும் அவனுக்கு பலம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் இப்போ தான் நீங்கள் அவனை அழிச்சிடணும். அதுனேஷோ அபிஜின்னாம யோகோ மௌஹர்த்திகோக்ஷகாத்து. அபிஜித் முகூர்த்தம் இப்போ நடந்துட்டுருக்கு. சிவாயஸ்துவம் சுஹிருதாம் ஆசு நிஸ்தர துஸ்தரம் சுஹிருதாம் சிவாய. சிவம்னா மங்களம்னு அர்த்தம். எல்லாருக்கும் சாதுக்களுடைய மங்களத்துக்காக நீங்கள் அவனை ஒழிச்சுடணும் அப்படின்னு. கதாயுத்தம் கடுமையாக நடந்தது. ஒரு கட்டத்தில் பகவானுடைய கதை கைவிட்டு உடஞ்சி போயிடுத்து. அவனுடைய கதையினுடைய அடியினால்
பகவான் நிராயுத பாணியாக இருந்தார் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லிட்டு போகிறார் அவர். பகவான் நிராயுத பாணியாக இருந்தாருங்கிற காரணத்தினால யுத்தத்தை நிறுத்தினான் ஹிரண்யாக்ஷன். பாராட்டினார் பகவான். ஆஹா, யுத்த தர்மம் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் கையினாலே யுத்தம் பண்ணினார். சுதர்சன சக்கரத்தை வரவழைச்சார். அவன் திரிசூலத்தை வரவழைச்சான். திரிசூலமானது சுதர்சன சக்கரத்தினாலே அடிபட்டது. அப்புறம் மாயையினாலே பலவிதமான மாயா தோற்றங்களை எல்லாம் உண்டு பண்ணினான். எல்லாவற்றையும் சுதர்சன சக்கரத்தினாலே அழித்தார். பகவானை முஷ்டியினால் குத்தினான். கடுமையான யுத்தம் நடந்தது. கடைசியாக அவனுடைய சிரசில் பொட்டலை கையினாலே அரைஞ்சு அந்த தைத்தியனானவன் பிராணத்தியாகம் பண்ணினான். இவன் யாருன்னு கேட்டாக்க ஜெய விஜயாள்னு பகவானுடைய அது பின்னால் அடுத்த சரித்திரம் அதான் பார்க்க போகிறோம். இப்போது இன்றைக்கே அதையும் முடிக்கிறதா என்னுடைய சிலபஸில் இருந்தது. வழக்கம் போல் சிலபஸ் பூர்த்தியாகிறதில்லை. பகவானுடைய பார்ஷதான ஜெய விஜயர்கள் தான் இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. அடுத்த உபன்யாசத்தில் பார்க்க போகிறோம். நம்ம பிரம்மாதி தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் இந்த ஹிரண்யாக்ஷ வதத்தில் பகவானை. இந்த ஹிரண்யாக்ஷ வதம் வராகாவதாரத்தை ஒரு புண்ணிய சரித்திரமாக மைத்ரேயர் வர்ணிக்கிறார். வர்ணிச்சுட்டு சொல்கிறார், இதுக்கு ஒரு பலஸ்ருதி போட்டார் அவர். ஸ்ருணோதி காயதி அனுமோததேஞ்சசா விவுச்சதே பிரம்மவதாதபி த்விஜாஹ. பிரம்மவதம், பிரம்மஹத்திங்கிற தோஷம், எந்த பிராயஷ்சித்தமும் இல்லாத தோஷம், அது கூட போயிடும். இந்த சரித்திரத்தை யார் கேட்குறாளோ, யார் சொல்கிறாளோ, யார் அனுமோதனம் பண்ணுறாளோன்னுட்டார் அவர். ஸ்ருண்வதே காயதி அனுமோதத்தை. அனுமோதத்தின்னா அவன் சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை, இந்த கதை நடக்கட்டும் அப்படின்னு கதைக்கு ஏற்பாடு பண்ணுறான்னு அர்த்தம். அவன் அனுமோதனம் பண்ணுறான். அவனுக்கு கூட அந்த பலனை கொடுத்துட்டார். ஏதன் மகாபுண்ணிய பலம் பவித்ரம் தன்யம் யசஸ்யம் பதமாயுராசுஷாம் பிராணேந்திரியாணாம் யுதி சௌரியவர்தனம் நாராயணாந்தோ கதிரங்க ஸ்ருண்வதாம். எல்லா விதமான புண்ணிய பலனும் கிடைக்கும். பவித்திரமான சரித்திரம், தன்யம் யசஸ்யம், இகலோக சௌக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். அது மாத்திரமில்லை, முன்னாடி என்ன சொன்னோம், கடைசி காலத்தில் நாராயண ஸ்மிருதி இருந்தால் தான் பழைச்சான், இல்லைன்னா மறுபடியும் ஜனனம் உண்டுன்னு சொன்னமோ இல்லையோ, அதுவும் கிடைச்சிடும் இவனுக்கு. நாராயணா அந்தே கதிஹி. கடைசியாக நாராயணனுடைய ஸ்மரணையினாலே நாராயணனே கதியாகவும் இவனுக்கு கிடைச்சிடுவான். இது கேட்டதுக்கே இவ்வளவு பலன் அப்படின்னு சொல்லி இந்த வராகவத ஹிரண்யாக்ஷ வராக அவதார ஹிரண்யாக்ஷ வத சரித்திரத்தை மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னதாக, சுகர் பரீட்சித்துக்கு சொன்னதாக, சூத பௌராணிகர் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு நைமிஷாரண்யத்தில் சொல்கிறாள். மேற்கொண்டு அவள் தொடர்ந்து ஜெய விஜயாள் சரித்திரத்தை சொல்ல போகிறாள். அடுத்தபடியாக தேவஹூதிக்கு கபிலருடைய உபதேசம், துருவனுடைய சரித்திரம், இதெல்லாம் பின்னால் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அடுத்த உபன்யாசத்தில். வரஸ்தி விநாயக சேவா சமாஜத்தினுடைய ஆதரவில் இந்த சத்சங்கமானது 3வது சத்சங்கமாக நமக்கெல்லாம் பகவத் கிருபையினாலே கிடைச்சிருக்கு. சொன்னவாள் கேட்டவாள் சொல்லும்படி பண்ணினவாள் எல்லாருக்கும் சகலவிதமான இஹ பர சௌக்கியங்கள் கிடைக்கணும்னு அந்த வராகாவதார நாராயணனுடைய பாதாரவிந்தங்களை பிரார்த்திச்சுண்டு இந்த ஆலயம் மேற்கொண்டு பல விதத்திலையும் விருத்தியாகி நமக்கு மேற்கொண்டு விதமான சத்சங்கங்கள் நிறைய கிடைக்கும்படியாக அந்த பகவான் ஏற்பாடு பண்ணட்டும், அனுகிரகிக்கட்டும் என்று பிரார்த்திப்போம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.